அனைவருக்கும் அன்பின் படி அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். வாய்ஸ் கேக்குதா? ஹலோ ஹலோ. ஸ்பான்சர் கேக்குது கிளியரா. ஓகே ஓகே ரைட். நாங்க இன்றைக்கு 2018ஆம் ஆண்டு வினா பத்திரத்தை நாங்க பார்த்துக் கொள்வோம். என்றாலும் கூட தற்போது உங்களுக்கு கெசெட் பண்ணின கெசெட்ல ப்ரொக்யூமென்ட் போடப்பட்டிருந்தாலும் பழைய கேள்விகள் எதிலையுமே அந்த ப்ரொக்யூமென்ட் இல்லை. பெருகை நடைமுறை கேள்விகள் பழைய பேப்பர்கள் எதிலையுமே இல்லை. ஆனா உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ராசிக் சார்கிட்ட மீண்டும் உங்களுக்கு கெசெட் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக பெருகை நடைமுறை இந்த முறை சேர்க்கப்பட்டிருக்குது. எனவே நாங்க இன்னும் ஒன்றோ அல்ல 2 பிப்ரவரி மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்ப்பதுதான் மிக பொருத்தமா இருக்கும் என்று எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக. எதுக்கு நாம் இந்த பயணத்தை செய்கின்ற போது நாங்க கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு தடவை மீட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ரைட். அந்த வரிசையில முதலாவது கேள்வி, திரட்டுநிதிக்கு செலவு வைக்கப்பட்ட அரச வருமானத்தினை மீளளிப்பதற்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் 4 குறிப்பிடுக. இப்ப திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட அரசிறையை மீளளிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் முதலாம் கேள்வியில முதலாவது பகுதிக்குரிய விடையிட்டு நாங்க போறோம். முதலாம் கேள்வி அதுல முதலாவது பகுதி, திரட்டிய நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட அரச வருமானத்தை மீளளித்தல் என்கின்ற விடயத்தை நாங்க முதலாவது என்ன அப்படின்னு விளங்குவோம். அதை நாம அரசிறை மீளளிப்பு அப்படின்னு நாம சொல்லுவோம். முதல்ல கேள்வியை சரியா புரிஞ்சுங்கன்னா விடையிட்ட போகலாம். அரசிறை மீளளிப்பு, அது என்ன அரசிறை மீளளிப்பு என்று சொன்னா, அரசாங்கத்திற்கு வருமானமாக ஆக்கப்பட்ட ஒன்றை மீண்டும் உரிய நபர் கேட்கின்ற போது அவற்றை திரும்ப கொடுப்பதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பெயர் அரசிறை மீளளிப்புன்னு சொல்றோம். அப்ப அரசிறை மீளளிப்பு அப்படி என்கின்ற விடயத்தை முதலாவது புரியணும். என்னன்னு சொன்னா, அரசிற்கு இது கேள்விக்குரிய விடை இல்லை, அதோடு சேர்த்து முழுமையாக தந்திருவதற்காக அடிக்க சொல்றேன். அரசிற்கு வருமானமாக மாற்றப்பட்டவற்றை மீண்டும் வழங்குவதற்கு எடுக்கும் நடவடிக்கை அரசிறை மீளளிப்பு எனப்படும். அரசிறை மீளளிப்பு அப்படி என்ற விஷயம் அரசாங்கத்துக்கு வருமானமாக ஆக்கப்பட்ட ஒன்றை மீளவும் நாம கொடுப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கை தான் அரசிறை மீளளிப்பு. ஷார்ட் நோட்ஸுக்கு வந்தா நாம இவ்வளவு எழுதி கொண்டாலே போதுமானது. ஆனா இங்க கேட்ட கேள்வி என்னென்றால், அந்த அரசிறை மீளளிப்பினுடைய வகைகள் 4ஐயும் குறிப்பிடுக அப்படி இருக்கின்ற விஷயம். அப்ப அரசிறை மீளளிப்பின் வகைகள், அரசிறை மீளளிப்பின் வகைகள், அரசிறையை நாங்க மீளளிப்பதற்கான வகைகளை முதலாவது நாம சொல்ல போறோம். அது நியதி சட்டத்தின் கீழான மீளளிப்புன்னு சொல்ல போறோம். நியதி சட்டத்தின் கீழான மீளளிப்பு என்று நாம சொல்ல போறோம். அது என்ன நியதி சட்டத்தின் கீழான மீளளிப்பு என்றால், சட்டத்திலே, அதாவது அந்த நியதி சட்டத்திலே யாருக்கு அந்த அரசிறை மீளளிப்பை அறவிடுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டதோ அதே நபருக்கு அவற்றை மீளளிப்பதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். அப்படியாக நியதி சட்டத்தில் சொல்லப்பட்டதான மீளளிப்பை நாம சொல்ல போறோம். நியதி சட்டத்தின் கீழான மீளளிப்பு. கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, குறிப்பிடுக, மீளளிப்பு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் 4 குறிப்பிடுக. அப்ப விளக்கம் இல்லை, 4 மீளளிப்புக்கான சந்தர்ப்பங்களை குறிப்பிடட்டுமான்னு சொல்றேன். ஆனால் உண்மையிலேயே FR 118 3 சந்தர்ப்பங்களை தான் நமக்கு சொல்லுது. 4வது சொல்லப்படுறதுக்கான காரணம், 4 கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன நாங்க பார்த்தோம் என்றால், 2வது சொல்ல போறோம் தவறின் கீழான மீளளிப்பு. தவறின் கீழான மீளளிப்பு, இதுல 2 வகையான தவறின் கீழான மீளளிப்பு இருக்குது. அப்ப அதை நாம எப்படி சொல்லணும்டா, 25,000 ரூபாவுக்குட்பட்ட 25,000 ரூபாவிற்கு உட்பட்ட
தவறின் கீழான மீளழிப்பு ஒன்றும் 25,000 ரூபாவுக்கும் மேற்பட்ட 25,000 ரூபாவிற்கு மேற்பட்ட தவறின் கீழான மீளழிப்பு. ஏன் இப்படி சொல்றோம்டா, 25,000 ரூபாவுக்கு உட்பட்ட தவறின் கீழான மீளழிப்பை வழங்குவதற்கான அதிகாரம் அமைச்சின் செயலாளருக்கும், 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட தவறின் கீழான மீளழிப்பினை வழங்குவதற்கான அதிகாரம் அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருப்பதனால்தான் இரண்டாக நாங்கள் வேறுபடுத்திக் கொள்றோம். நான்காவது, பிற மீளழிப்புகள், பிற விடயத்தின் கீழான மீளழிப்புகள். இப்படியாக மீளழிப்புகளை நாங்க நான்காக பிரித்துக் கொள்றோம். நிதி பிரமாணம் சொல்ல வாரது 3 தான் ஆரம்பத்தில, பிறகு அந்த சுற்றிருப்பத்தினூடாக தான் 4ஆக மாற்றப்பட்டிருக்குது. அப்ப அரசுரை மீளழிப்பினுடைய வகைகளை, ஒன்று நியதி சட்டத்தின் கீழான மீளழிப்பை நாங்க செய்யலாம். அது நியதி சட்டத்தில் சொல்லப்பட்ட அதிகாரியினுடைய அனுமதியை நாங்கள் பெற வேண்டும். இரண்டாவதாக 25,000 ரூபாய்க்கு உட்பட்ட தவறின் கீழான மீளழிப்பாக இருந்தால் அமைச்சின் செயலாளருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட தவறின் கீழான மீளழிப்பாக இருந்தால் அப்போது நாம அரச கணக்குகள் பணிப்பாளர் அதிபதியினுடைய அனுமதியை பெற வேண்டும். பிற விடயத்தின் கீழ், அதாவது நியதி சட்ட முறையோ அல்லது தவறோ அல்லாத பிற விடயத்தின் கீழான மீளழிப்புகளாக இருக்கின்ற போது அவையெல்லாம் திரைசேரியினுடைய செயலாளருடைய அனுமதியை பெற வேண்டும். இந்த கேட்ட கேள்விக்கு இந்த 4 தான் விட. ஆனா இந்த கேள்வியோடு தொடுத்ததாக நாங்க இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் உண்டே நான் விடத்தை சொல்றேன். அதுதான் அப்ப கதைத்த விடயம். இந்த விடயத்துக்கு யார் அனுமதி வழங்குவார் என்கின்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த ஒவ்வொன்றுக்கும் அனுமதிக்கக்கூடிய அதிகாரிகளையும் நாம தெரிந்து வைத்துக் கொள்றது இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். அது கேட்ட கேள்விக்குரிய விடை இல்லை. கேட்ட கேள்விக்கு மேல சொன்னதான் விட. இதுக்கு நாம சொல்ல போறோம் சட்டத்தில் சொல்லப்பட்ட அதிகாரி. சட்டத்தில் சொல்லப்பட்ட அதிகாரியின் அனுமதியுடன் அதுபோல இதற்கு நாம சொல்ல போறோம் அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன். அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன். இதுக்கு நாம சொல்ல போறோம் அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளரின் அனுமதியுடன். அரச கணக்குகள் பணிப்பாளர் பணிப்பாளர் அதிபதியின் அனுமதியுடன். பிறவிடயத்தின் கீழ் சொல்ல போறோம் திரைசேரியின் செயலாளர் அனுமதியுடன். திரைசேரியின் செயலாளரின் அனுமதியுடன். இப்படியாக நாங்க ஒரு அரசுரை மீளழிப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு முதலாக இந்த பாட்டோட விட முடிஞ்சு போயிட்டுது. அதனோடு தொடர்பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். இன்னொன்றையும் இடத்துல நான் ஞாபகப்படுத்தி கொண்டால் நல்ல சொல்லி விட்டுறேன். நான் இடத்துல நோட் பண்ண தெரிவிக்கிறேன். நம்ம நோட் பண்ண விடயம்தான் அரசுரை மீளழிப்பை செய்கின்ற நிறுவனங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தமான அறிவு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு அரசுரைய மீளழிப்பு செய்யும் நிறுவனம் என்னென்ன விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற விடயம் நமக்கு தெரிந்திருக்கணும். குறிப்பாக ஒரு அரசுரை மீளழிப்பு செய்கின்ற நிறுவனமானது அது அந்த மீளழிப்பு முறையானதாக உள்ளது என்பது பற்றியும், அந்த மீளழிப்பிற்கு இதற்கு முன்னர் கோரிக்கைகள் விடப்படவில்லை என்பது பற்றியும், அந்த மீளழிக்கப்பட வேண்டிய தொகை சரியானதுதான் என்பது பற்றியும், மீளழிப்பை பெறுபவர் அதற்கு உரித்தானவர் தான் என்பது பற்றியும், சட்டத்தின் கீழான மீளழிப்பு அதற்கான உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளது என்பதையும் உறுதி செய்த பிறகுதான், 5 விடயங்களையும் உறுதி செய்த பிறகுதான் அந்த மீளழிப்பை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது
மீளழிப்பை செய்கின்ற நிறுவனம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மீளழிப்பின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களையும் ஏற்கனவே நாம கதைச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அதில ஒன்று மீளழிப்பு முறையானதாக உள்ளதா, மீளழிக்கப்படும் தொகை இதற்கு முன்னர் கோரப்படவில்லையா, மீளழிக்கப்படும் தொகை சரியா, மீளழிப்பை பெறுபவர் அதற்கு உரித்தானவர் தானா, சட்டத்தின் கீழான மீளழிப்பு எனின் அது உரிய அனுமதியை பெற்றிருக்கின்றதா என்கின்ற விடயத்தை உறுதி செய்த பிறகுதான் அந்த மீளழிப்பை செய்ய வேண்டும். இது முதலாம் கேள்விக்குரிய முதலாவது பாட்டின் விட. இரண்டாம் கேள்விக்குள்ள போவதற்கு முன்னே எதுவும் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அரசின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது ஈடுபடுத்தப்படும் நிதியளிப்பு மூலங்கள் 5ஐ குறிப்பிடுக. இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்திட்டங்களுக்கு நிதி அளிக்கின்ற மூலங்களை பற்றி நிதியளிக்கும் மூலங்கள் சம்பந்தமாக நிதி பிரமாணம் 8 அதனுடைய பிரிவு 6 நமக்கு விளக்கமாக சொல்லும். அந்த வரிசையில நமக்கு 5 நிதி மூலங்களை, நிதி அளிக்கின்ற மூலங்களை 5 கேட்காங்க. அதுல நாம ஏற்கனவே பிரபல்யமாக கற்ற ஒரு மூலம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரபல்யமான நிதி மூலமாக திரட்டிய நிதியம் என்பது பற்றி நம்ம கதைச்சிருக்கோம். திரட்டிய நிதியம், நமக்கு எல்லாமே சம்பளம் கிடைப்பது எல்லாமே திரட்டிய நிதியத்திலிருந்து நமக்கு சம்பளம் கிடைக்குது. அப்ப அது ஒரு நிதி மூலமாக நாம சொல்றோம். அது போலவே இலங்கை அரசாங்கத்திற்கு திரட்டிய நிதியம் மட்டும் போதுமான்னு கேட்டால் வெளிநாட்டு உதவியாக கிடைக்கின்ற கடன்கள், வெளிநாட்டு உதவி கடன்கள், இவையும் அரசாங்கத்தின் நிதி அளிப்பு மூலங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அது போலவே நாம இன்னும் ஒன்று சொல்லலாம், கடனாக அல்லாமல் வெளிநாட்டு உதவி மானியங்கள், வெளிநாட்டு உதவி மானியங்கள், இவையும் இந்த திணைக்களங்களுக்கான நிதி அளிக்கின்ற மூலங்களில் ஒன்றாக இருக்கு. அது போலவே மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன்கள், மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன்கள் அப்படி என்கின்ற, அதாவது கடன்களிலே 2 வகை, அது போல மானியங்களிலே 2 வகை. மானியங்களிலே இன்னொரு வகை மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி மானியங்கள். இப்படியாக நாங்க 5 நிதி அளிப்பு மூலங்களை கேட்டிருக்காங்க. 6வதாக நாம சொல்லிக் கொள்ள இன்னொன்று நேரொத்த நிதியம். நேரொத்த நிதியம். இப்படியாக நாங்க 5, 6 நிதி மூலங்களை, இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதி அளிக்கின்ற மூலங்களை சொல்லிக் கொள்ளலாம். நிதி அளிக்கின்ற மூலங்கள் என்று சொன்னா நம்முடைய வரவு செலவு திட்ட மதிப்பீட்டுக்கு தேவையான பணத்தை எப்படி பெற்றுக்கொள்றோம் என்பது. ஒன்றில் நாங்க நம்முடைய திரட்டிய நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கலாம், அல்லது அதுக்கு போதாமல் விடுகின்ற பொழுது வெளிநாட்டு உதவி கடன்களாக பெற்றுக் கொடுக்கலாம். அதுபோல வெளிநாட்டு உதவி மானியங்களாக பெற்றுக் கொடுக்கலாம். அது போலவே மீள்நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன்களாக பெற்றுக்கொள்ளலாம், மீள்நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி மானியங்களாக பெற்றுக்கொள்ளலாம், நேரொத்த நிதியங்களாக பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு வெளிநாட்டிலிருந்து நாங்க ஏதாவது ஒரு கருத்திட்டத்துக்கு கடனை பெற்று அது வெளிநாட்டு உதவி கடன் என்று சொல்லுவோம். ஏற்கனவே வெளிநாடு ஒன்றிடம் பெற்ற கடனை நாம மீள செலுத்துவதற்கு கடன் பருவமாக இருந்தால் மீள்நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன் என்று சொல்லுவோம். சேம் அதேதான் மற்றது. நேரொத்த நிதியம் என்பது ஒரு நாடு இன்னும் பல நாடுகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது அந்நிய செலாவணி வடிவிலாக ஏற்படுத்தப்படுகின்ற உதவிகளை நாம சொல்லுவோம் நேரொத்த நிதியங்கள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஜப்பானிடமிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்துட்டு வேறொரு நாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்தா அந்த ஆடை ஏற்றுமதி செய்த அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து பெறுகின்ற அந்த பணத்தை, பெற வேண்டிய அந்த பணத்தை இந்த ஜப்பானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எதிராக எதிரீடு செய்து கொள்வது, அதை நாம நேரொத்த நிதியம் என்று சொல்லுவோம். விளக்கம் தேவையில்லை உங்களுக்கு. இப்படி நிதியங்கள் 3, 4, 5 விடயங்களை இங்க தெரிந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். 3வது கேள்வி. முதலாவது கேள்வியில 3வது பாட்,
நிதி ஒழுங்கு விதி 108 படி நட்டத்தை கையாளும் அதிகாரிகளை பெயரிடுக. அதிகாரிகளைத்தான் பெயரிட சொல்லியிருக்காங்க, எல்லையெல்லாம் கேட்கல. இப்ப நட்டத்தை கையாளுற அதிகாரியில முதலாம் அவரை நாம் சொல்லுவோம் கணக்கீட்டு உத்தியோகத்தர். நாம் ஏற்கனவே இது சம்பந்தமாக அவங்க எவ்வளவு தொகையை கையாளலாம் என்கின்ற விடயத்தோடு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். கணக்கீட்டு உத்தியோகத்தர். அது போல அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இவர் அமைச்சு இல்லாத திணைக்களங்கள் காணப்படுகிற, உதாரண தேர்தல் திணைக்களங்கள், அது போல கணக்காய்வு திணைக்களம், அங்க இருக்கக்கூடிய அந்த பிரதானிக்கு நாம சொல்லுவோம் அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் சொல்லுவோம். அது போல அமைச்சின் செயலாளர் ஆன பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஒரு அமைச்சின் செயலாளர். இவருக்குத்தான் நட்டங்களை கையாள்கின்ற உரிமையில அதிகளவான அதிகாரம் கொண்ட ஒரு உறுப்பினர் இருப்பாராக இருந்தா அவர் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராகத்தான் இருப்பார். 4வது, எவையெல்லாம் அமைச்சின் செயலாளரால கையாள முடியாத நட்டங்களாக இருக்குமோ அவற்றை கையாள்கின்ற அதிகாரியாக நமக்கு திரைசேரியினுடைய செயலாளர் இருப்பார். திரைசேரியின் செயலாளர். எனவே ஒரு நட்டத்தை கையாளக்கூடிய அதிகாரிகளாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் ரூபாய் 5 லட்சம் வரையிலும், அதுபோல அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ரூபாய் 1 மில்லியன் வரையிலும், ஒரு அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ரூபாய் 7 மில்லியன் வரையிலும், திரைசேரியின் செயலாளர் எவையெல்லாம் அமைச்சின் செயலாளரால் கையாள முடியாத நட்டங்களாக இருக்குமோ அவற்றையெல்லாம் கையாள்கின்ற அதிகாரியாக திரைசேரியினுடைய செயலாளர் காணப்படுவார். ஒரு நிமிடம் தந்து கொள்ளும் எனக்கு.
இரண்டாம் கேள்வியை நோக்கி நகர்வோம். இரண்டாவது கேள்வி, அரசின் வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் உள்ளடக்கப்படும் பிரதான மதிப்பீட்டு வகைகளை குறிப்பிடுக. இரண்டாம் கேள்வி, அதுல முதலாவது பாட் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டின் உள்ளடக்கங்கள். வரவு செலவு திட்ட மதிப்பீட்டின் உள்ளடக்கங்கள். இந்த சொல்ல பிடிச்சாலே போதும். வரவு செலவு திட்டம் 3 விஷயம் இருக்குது. வரவுக்கு நாம் சொல்ல போறோம் வருமான மதிப்பீடு, செலவுக்கு 2 சொல்ல போறோம். ஒன்று முற்பட செலவு, மற்றொன்று பொது செலவு. அப்புறம் திட்டத்துக்கு சொல்ல போறோம் வேதன அளவு திட்டம். இப்படி 4 மதிப்பீடுகளை கொண்டதாகத்தான் ஒவ்வொரு வருட வரவு செலவு திட்டமும் இருக்கும். அப்ப ஒன்று நாம சொல்ல போறோம் பொது வருவாய் பொது வருவாய் மதிப்பீடு, வருமான மதிப்பீடு. இரண்டாவது நாம சொல்ல போறோம் பொது செலவின மதிப்பீடு, பொது செலவின மதிப்பீடு. மூன்றாவது நாம சொல்ல போறோம் முற்பண செலவு மதிப்பீடு, முற்பண செலவு மதிப்பீடு. நான்காவது நாம் சொல்ல போறோம் வேதன அளவு திட்டம், வேதன அளவு திட்டம். இந்த 4 விடயங்களை உள்ளடக்கியதுதான் வரவு செலவு திட்ட மதிப்பீடாக இருக்கும். அப்ப ஒரு வரவு செலவு திட்ட மதிப்பீடு சம்பந்தமாக 6ஆம் நிதி பிரமாணத்தினுடைய முதலாவது பகுதி இந்த 4 விடயங்களையும் மதிப்பீடு செய்வதைத்தான் வரவு செலவு திட்டமாக கருதுகிறது. ஒரு நிதியாண்டில் எவ்வளவு வருமானமாக நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை பற்றிய மதிப்பீடு பொது வருவாய் மதிப்பீடு என்றும், ஒரு நிதியாண்டில் நாங்கள் செய்ய இருக்கின்ற செலவுகள் மூல செலவுகளையும் மீண்டு வரும் செலவுகளையும் உள்ளடக்கியதாக பொது செலவின மதிப்பீட்டையும், அது போலவே ஒரு நிதியாண்டிலே நாங்கள் முற்பணமாக செலவு செய்ய இருக்கின்ற தொகைகள் பற்றிய மதிப்பீட்டை முற்பண செலவு மதிப்பீடாகவும் கருதுவதோடு அவற்றிற்கு கணிப்பீட்டுக்கு உதவுகின்ற ஒரு விடயமாக அமைவதுதான் வேதன அளவு திட்டமாகும். இந்த 4 விடயங்களை பற்றிய அம்சங்கள் ஒவ்வொரு வருட வரவு செலவு திட்டத்தினுடைய உள்ளடக்கங்களாக மதிப்பீட்டு அம்சங்களாக காணப்படும். எதுவும் கேட்க இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் விடைய நிறைவாக அப்படியே தந்தோடு முடிச்சிருவேன். இரண்டாவது கேள்வி, குறிப்பிடுக என்றால் நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, குறிப்பிட்டா போதுமானதாக இருக்கும். அரசின் வருடாந்த வரவு செலவு திட்ட அரசின் செலவு மதிப்பீடுகளில் மாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் வீரமன் நடைமுறையில் பொருத்தமற்ற சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. அப்ப எத்தனைன்னு கேட்கல, அதுக்காக பொருத்தமற்ற சந்தர்ப்பங்களாக இருக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் நாங்க சொல்லணும் வேண்டில்லை. ஒரு 5-6 சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப வீரமன் நடைமுறை, வயமன் வகை மாற்று நடைமுறை, வீரமன் நடைமுறை பொருத்தமற்ற சந்தர்ப்பங்கள். உங்களுக்கு தெரியும், நாம பல தடவை கதைச்சிட்டோம். ஒன்று நாம சொல்லுவோம் இப்ப 2 தலைப்புகளுக்கு இடையே வகை மாற்றம் செய்ய முடியாது. அப்ப தலைப்புகளுக்கு இடையில் வகை மாற்றம் செய்ய முடியும். அப்படின்னா 2 அமைச்சுக்கு இடையில 2 திணைக்களங்களுக்கு இடையில மாற்றம் செய்ய இயலாது. 2 தலைப்புகளுக்கு இடையில் வகை மாற்றம் செய்ய முடியாது. அதுபோல ஒரு தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றினுடைய மூலதன செலவை இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவுக்கோ மூலதன செலவுக்கோ நாங்க மாற்ற முடியாது. அப்ப நிகழ்ச்சி திட்டம் ஒன்றின் மூலதன செலவிற்கான ஏற்பாட்டினை மற்றொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவிற்கோ
அல்லது மீண்டு வரும் செலவிற்கோ மாற்ற முடியாது. இப்ப 2 தலைப்புகளுக்கு இடையில மாற்றம் செய்ய இயலாது என்பது போலவே நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலும் நாங்க மூலதன செலவை மாற்றம் செய்ய இயலாது அப்படின்றத நான் புரிந்து கொள்ள வேணும். மூன்றாவதாக நாங்க சொல்ல போற செய்தி, ஒரு வழங்கல் சேவை செலவிலிருந்து விசேட சட்ட சேவை செலவுக்கோ அல்லது விசேட சட்ட சேவை செலவிலிருந்து வழங்கல் சேவை செலவுக்கோ மாற்ற முடியாது. இப்ப வழங்கல் சேவை செலவிலிருந்து விசேட சட்ட சேவை செலவிற்கோ அல்லது விசேட சட்ட சேவை செலவிலிருந்து வழங்கல் சேவை செலவிற்கோ மாற்ற முடியாது. நான்காவது சொல்ல போறோம், ஒரு விசேட சட்ட சேவை செலவுக்குள் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இன்றி புதிய கருத்திட்டத்தை புதிய செலவு விடய வகுப்பை உருவாக்க முடியாது. பாராளுமன்ற அனுமதியின்றி விசேட சட்ட சேவை செலவின் கீழ் புதிய கருத்திட்டத்தை அல்லது புதிய செலவு விடய வகுப்பினை உருவாக்க முடியாது. அது போலவே நாங்க ஒரு சேமிப்பொன்று நமக்கு உருவாகாத நிலையில் உருவாகும் என்ற எண்ணத்தின் கீழ் நாங்க வகை மாற்றம் செய்ய முடியாது. சேமிப்பு உண்மையில் ஏற்படாதிருக்கும் பொழுது சமலைக்கு இல்ல கொஞ்சம் முடிவை பண்ணுவோம். உண்மையில் உருவாகாதிருக்கும் பொழுது உருவாகும் எனும் ஐதீகத்தின் கீழ் சேமிப்பு உருவாகலாம் எனும் எதிர்பார்ப்பின் கீழ் செய்ய முடியாது. அதுபோல 6 விடயத்தை மட்டும் நாம கொடுத்துக்கொள்வோம். அது போலவே முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் ஏற்படக்கூடிய நட்டங்களுக்கென்று ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தால் ஆறாவது நாம் சொல்ல போறோம் முற்பண கணக்கு முயற்சியின் கீழ்
நட்டங்களுக்கென்று நட்டங்களுக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை மாற்றம் செய்ய முடியாது. இப்படியாக எப்போதெல்லாம் மாற்றம் செய்ய முடியாது என்கின்ற விடயத்திலே ஒரு 5-6 விடயங்கள் நமக்கு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, வீரமன் நடைமுறை பொருத்தமற்ற சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. எத்தனைன்னு கேட்கல. அப்ப நாம ஒரு 5-6 விடயத்தை நாம் சொல்ல தெரிந்திருக்கோம். 2 தலைப்புகளுக்கு இடையே செய்ய முடியாது. நிகழ்ச்சி திட்டங்கள் 2க்கு இடையே மூலதன செலவினை மாற்றம் செய்ய முடியாது. 2 சேவைகளுக்கு இடையிலும் வழங்கல் சேவை செலவிலிருந்து விசேட சட்ட சேவை செலவுக்கோ, விசேட சட்ட சேவை செலவிலிருந்து வழங்கல் சேவை செலவுக்கோ மாற்ற முடியாது. அது போலவே பாராளுமன்றம் அனுமதிக்காத ஒரு நிலையிலே நம்ம எந்த காரணம் கொண்டும் ஒரு புதிய கருத்திட்டத்தை அல்லது புதிய செலவு விடயத்தினை ஒரு விசேட சட்ட சேவை செலவின் உருவாக்க முடியாது என்பதையும், சேமிப்பு உண்மையில் உருவாகாது இருக்கும் பொழுது உருவாகலாம் என்கின்ற எண்ணத்தின் கீழ் நாங்க அவற்றை வகை மாற்றம் செய்துவிட முடியாது என்பதையும், அதுபோல முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் ஏற்படக்கூடிய நட்டங்களுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை அந்த நிதியாண்டில் நட்டம் ஏற்படாதிருந்தபடியினால் மீதமாயிற்று என்று சொன்னால் அந்த மீதியை கொண்டு நாங்க வகை மாற்றம் செய்ய முடியாது. இது போலவே நாம இன்னும் பல சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லிக் கொள்ளாம உங்களுக்கு, திரட்டு நிதியிலிருந்து வெளிநாட்டு உதவி கடனுக்கு மாற்ற இயலாது. அதுபோல வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு உதவி மானியத்துக்கு மாற்ற இயலாது. அதுபோல நேரொத்த நிதியத்தை திரட்டு நிதியத்துக்கு மாற்ற முடியாது. இப்படியானவைகளுக்கும் வகை மாற்றம் செய்ய முடியாது. அது போலவே சொத்துக்களை புனருத்தாபனம் செய்வதற்கென்று வழங்கி இருக்கக்கூடிய அந்த தொகையினை எந்த காரணம் கொண்டும் வகை மாற்றம் செய்ய முடியாது. இப்படி என பல விடயங்களை நாங்க சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு 5-6 விடயங்களை சொல்லிக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். அது 2ஆம் கேள்வியின் 3வது பாட்டு, 2ஆம் கேள்வியின் 2வது பாட்டு. அதோட அந்த கேள்வி முடிஞ்சு போயிட்டு 3ஆம் கேள்விக்குள்ள நாங்க போக போறோம். 3ஆம் கேள்வி. 3ஆம் கேள்வி, நிதி ஒழுங்கு விதி 102(2) படி எனும் நட்டம் எனும் பதத்திற்கு உட்படாத நட்டத்தின் பகுதிகளை குறிப்பிடுக. அப்ப நாங்க இதுக்கு முந்தைய ஒரு கேள்வி பேப்பர்ல பார்த்திருந்தோம், நட்டம் எனும் பதத்தினுள் அடங்குபவை எவை அப்படின்னு பார்த்திருந்தோம். இது நட்டம் என்கின்ற பதத்தினுள் அடங்காதவை எவை என்கின்ற கேள்வி. அதை நான் படிச்சிருக்கோம். என்ன? 4 விடயங்கள் நட்டங்களாக நாங்க கருத முடியாதவைகளாக காணப்படும். ஒன்று, நாம சொன்னோம் ஏற்கனவே நாம படிச்சிருக்கக்கூடிய விடயம்தான் இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, அது போல ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களால் அரசாங்கத்தினுடைய உடைமைகளுக்கு ஏற்படக்கூடியதான இழப்புகளை நாங்க நட்டங்களாக கருதுவதில்லை. ஒன்று. 2வது நாம சொல்லியிருக்கோம், நிலையான சொத்துகளுக்கு ஏற்படக்கூடிய பெறுமதி குறைவு அல்லது பெருமான தேய்வு அல்லது மதிப்பிறக்கம் அதை நாம நட்டமாக கருதுவதில்லை. அது போலவே அரசிறைகள் நிலுவையாக காணப்படுகின்ற பொழுது நிலுவையாக இருக்கக்கூடிய அரச வருமானங்களை சேகரிக்க முடியாமல் போகின்ற போது நாங்க விட்டு விடுதல் செய்து கொள்வோம். அப்படி விட்டு விடுவதால் ஏற்படக்கூடிய இழப்பை நட்டம் என்று எண்ணி கணக்கு வைப்பதில்லை. அது போலவே முற்பண கணக்கு முயற்சியினுடைய ஆண்டு இறுதியிலே இறுதி கணக்குகளிலே ஏற்படக்கூடிய நட்டங்களை நாங்க நட்டங்களாக கருதி கணக்கு வைப்பதில்லை. இப்ப நட்டங்களாக கருத தேவையற்ற விடயங்களாக நிதி பிரமாணம் 102 அதனுடைய 2வது பிரிவு 4 அம்சங்களை நமக்கு சொல்லுது. அதுல முதலாவது அம்சம் நமக்கு சொல்லுது, நாங்க குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நட்டங்களாக கருதுவதில்லை என்பதை சொல்ல வேண்டாம். அப்ப நாம வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் அரசாங்கத்தின்
அரசாங்கத்தின் உடைமைகளுக்கு ஏற்படக்கூடிய சேதம். இப்படியான ஒன்றை நாம நட்டமாக எண்ணி கணக்கு வைக்க மாட்டோம். இதுல என்ன அர்த்தம்டா, இது அரசாங்கத்துக்கு இழப்பு தான். ஆனா இந்த இழப்பை அரசாங்கம் நட்டம் என்று எண்ணி கணக்கு வைப்பதில்லை. அதான் என்னுடைய பொருள். ஒரு அரசாங்கத்தினுடைய நட்டங்களுக்கான பதிவேட்டிலே இவற்றை நாங்க நட்டம் என்று எழுதி கணக்கு வைக்க மாட்டோம். அதான் நட்டமாக கருதப்பட தேவையற்ற விடயங்களாக நாங்க பார்க்கிறோம். அது போல நாம இரண்டாவதாக சொல்ல போறோம், முற்பண கணக்கு முயற்சிகளின் ஆண்டு இறுதி நட்டங்கள். ஒரு நிதியாண்டு முடிவடைகின்ற போது ஆண்டு இறுதியிலே நாங்க அந்த முயற்சி தொடர்பான இலாபங்களை நட்டங்களையும் பார்ப்பதற்காக கணக்கு தயாரிப்போம். அப்படியான அந்த கணக்கிலே வரக்கூடிய ஆண்டு இறுதி நட்டங்களை நாம ஒரு நாளும் நட்டங்களாக எண்ணி கணக்கு வைக்க கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது இரண்டாவது விடயம். மூன்றாவதாக நாம சொல்ல போறோம், மூன்றாவது விடயம், நிலுவையாக அரசிறைகள் காணப்பட்டால் நிலுவை அரசிறைகளா பெற வேண்டிய சேகரிக்க வேண்டிய அரச வருமானங்களினை, நிலுவை அரசிறைகளினை சேகரிக்க முடியாமல் போவதால் குட் ஈவினிங் ஐபோன் நேன கவன பதாதானே மமைனுவா நிலுவை அரசிறைகளினை சேகரிக்க முடியாமல் விடுதல். அதை நாம அரசிறைகளை சேகரிக்க முடியாமல் போவதால் ஏற்படக்கூடிய இழப்புகளையும் நட்டங்களாக கருத மாட்டோம். அது போலவே நாங்க நான்காவதாக சொல்ல போறோம், அப்படியான ஒரு நட்டமாக கருதப்பட தேவையற்ற விடயத்திலே நிலையான சொத்துகளுக்கான பெருமான குறைவு. நிலையான சொத்துகளிற்கான பெருமான தேய்வு அல்லது மதிப்பிறக்கம். பெருமான தேய்வு அல்லது மதிப்பிறக்கம், இவை நாங்க நட்டங்களாக கருதப்பட தேவையற்ற விடயங்களாக நாங்க பார்க்கிறோம். நாம ஏற்கனவே நட்டங்களாக இவற்றை கருத வேணும் என்கின்ற விடயத்தை இதுக்கு முந்தின ஒரு பேப்பர்ல பார்த்திருந்தோம். அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், பண்டம், பயிர், உயிர், தாவரம், முத்திரைகள் போன்றவற்றின் இழப்பு அரசாங்கத்துக்கு நட்டம்.
அப்படியானவைகள் அரசாங்கத்தினுடைய உடைமைகளாக இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கட்டுக்காப்பில் இருக்கின்ற போது அவை இழந்தால் அவை அரசாங்கத்துக்கு ஏற்படுற நட்டம். அது போலவே நாங்க சொல்லியிருந்தோம், அரசாங்கத்தினுடைய உடைமைகளுக்கு ஏற்படுகின்ற சேதங்கள் அரசாங்கத்துக்கான நட்டம். அது போல தவறான கொடுப்பனவு அல்லது தவறான தரப்பினருக்கான கொடுப்பனவுகள் அரசாங்கத்துக்கு நட்டம். மிகையான கொடுப்பனவுகள் அரசாங்கத்துக்கான நட்டம். அது போலவே அரசாங்கத்தினுடைய அடிதல் சேர் ஆவணங்களுடைய இழப்புகள் அரசாங்கத்துக்கான நட்டம் என்று பார்த்தோம். இந்த கேள்வி எவை அரசாங்கம் நட்டம் என்று கருத தேவையற்றது என்பதுதான் இப்போதைய கேள்வி. எனவே அந்த வகையில நட்டங்களாக கருதப்பட தேவையற்ற விடயங்களாக நாங்க பார்க்கின்ற விஷயத்துல ஒன்று நாம சொன்னோம், அரசாங்கத்துக்கு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் காரணமாக அரசாங்கத்தின் உடைமைக்கு ஏற்படக்கூடிய சேதங்களும், அது போல முற்பட கணக்கு முயற்சிகளினுடைய ஆண்டிறுதிகள் ஏற்படக்கூடிய நட்டங்களும், நிலுவையான அரசுரைகளை சேகரிக்க முடியாமல் விடுவதால் ஏற்படக்கூடிய இழப்புகளும், நிலையான சொத்துகளுக்கு ஏற்படுகின்ற மதிப்பிறக்கங்களையும் நாங்க நட்டங்களாக எண்ணி கணக்கு வைக்க தேவையில்லை என்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மூன்றாம் கேள்வியினுடைய முதலாவது பாட்டு. இரண்டாவது பாட்டுக்கு போவோம். நட்டம் அல்லது சேதம் இடம்பெறும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எவை? இப்ப உங்களுக்கு இது பரிச்சயமாயிருக்கும். இந்த கேள்வி நாங்க முதலும் பார்த்தோம். என்ன செய்யணும்? நட்டம் அல்லது சேதம் ஏற்பட்டவுடன் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தேவைப்படின், அப்படி இந்த வசனத்தை போடணும்னு அடிக்கடி சொல்றேன் நான். தேவைப்படின் உரிய அதிகாரிக்கு அறிவித்தல், உரிய அதிகாரிக்கு அறிவித்தல். இது முதலாவது செய்யணும். இரண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம், அது களவு மோசடி விபத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால், களவு மோசடி விபத்துடன் சம்பந்தப்பட்டால் போலீசுக்கு அறிவித்தல் வேண்டும். போலீசுக்கு அறிவித்தல் வேண்டும். அதுபோல நாங்க மூன்றாவது சொல்லி இருந்தோம், நட்டம் ஒன்று ஏற்பட்ட உடனேயே சம்பந்தப்பட்ட ஏடுகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஏடுகளினை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல். அதுக்கு பிறகு அந்த விடயத்தை நாங்க நட்டங்களை பதிவு செய்கின்ற ஏட்டிலே பதிவு செய்ய வேண்டும். நட்டங்களினை பதிவு செய்யும் ஏட்டில் பதிவு செய்தல். ஐந்தாவது விஷயம், அப்படியா நட்டங்களோடு தொடர்பட்ட நபர்களை இனங்காணுதல். நட்டங்களுடன் தொடர்பட்டவர்களினை இனங்காணலும் பொறுப்பு நிலைப்படுத்தலும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே ஒழுக்காற்று விசாரணைகள் எடுக்க வேண்டி ஏற்பட்டால் அவ்வாறு ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுதல். ஒழுக்காற்று விசாரணைகள் மேற்கொள்ளுதல். அதுக்கு பிறகு நாம சொல்லியிருந்தோம், அறவிட வேண்டிய தொகையை தீர்மானித்தல். அறவிட வேண்டிய தொகையினை தீர்மானித்தல். இப்படி என நாம பல விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஒரு 5-6 விடயங்களை ஏனும் நாங்க சொல்ல தெரிஞ்சிருக்க. ஒண்ணு, என்ன நட்டம், தேவையான நட்டத்தை உரிய அதிகாரிக்கு அறிவிக்கது, அது களவு மோசடி விபத்து என்று சொன்னா போலீஸுக்கு அறிவிக்கது,
சம்பந்தப்பட்ட ஏடுகளை பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்கிறது, நட்டங்களை பதிவு செய்கின்ற ஏட்டிலே அவற்றை பதிவு செய்வது, நட்டங்களோடு தொடர்பட்ட உத்தியோகத்தர்களை இனங்காண்பதும் பொறுப்பில்லைப்படுத்துவதும், ஒழுக்காட்டு விசாரணைகளை மேற்கொள்றது, அறவிட வேண்டிய தொகையை தீர்மானிப்பது, அவ்வாறு அறவிட முடியாத போது அந்த தொகையினை பதிவளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது என்று பல அம்சங்களை நாங்க பார்த்திருக்கோம். இது தொடர்பாக எதுவும் கேட்கிறதா கேட்டுக்கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேளுங்க மிஸ். நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் இது எக்ஸாம் செய்ய போறேன். ஓகே நீங்க இடையில இடையில எஃப்ஆர் நம்பர் சொல்லி கொண்டு போறீங்க. ஓகே சிலர்கள் தவறுபடுது. அதையும் கொஞ்சம் நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா நான் ஓகே எஃப்ஆர் புக்கோட இருக்கிறேன். அதை நல்ல ரிஃபர் விஷயம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல விஷயம் நல்ல விஷயம். மேலுக்கு இருந்தே வந்துடுறேனே உங்களுக்கு சாரி. இட்ஸ் ஓகே சார், நான் அது மேல கொஞ்சம் மார்க் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இது வந்து அரசுரை முன்னெடுப்பு 118. ஓகே சார். ஓகே, அப்படியே வந்தவண்டி சொன்னா இரண்டாவது நிதியளிக்கும் மூலங்கள் 8/6 8ஆம் நிதி பிரமாணத்தின் 6வது பிரிவு. ஓகே. பிறகு வந்து இது வந்து 108, அவங்க நேரடியா கேள்வியிலேயே சொல்லியிருந்தாங்க 108. இது வந்து வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 6வதுல உண்டு. ஓகே. வீரமன் நடைமுறை 65ல 4. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரைட். ஓகே ரைட். இப்ப நாங்க பார்த்த கேள்வி 102 நேரடியாவே கேட்டுட்டாங்க தானே, அது உங்களுக்கு தெரியும். தேவை ஏற்படும் ஊதிய இது வந்து 103. 103ல உண்டு. சரி, மூன்றாம் கேள்வி நோக்கி வேற எந்த டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை. இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுறாங்களுக்கு ஒரு ஈஸி என்னன்னு சொன்னா, மற்ற லாங்குவேஜை விட அதுக்கு மிக டஃபா பார்க்க இல்லை, கருத்துப்பாடு இருந்தாலே போதும். குறிப்பா தமிழ் மீடியம் மக்களுக்கு பேப்பர் திருத்தக்குள்ள கொஞ்சம் டஃப் கூட. அது இந்த பேப்பர் திருத்த வாராக்கள்ல மனோன் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. நானும் அந்த பேப்பர் மார்க்கிங் போடுறேன் நான் தான். அந்த மனோல என்கிட்ட இல்லை. ஆனா இந்த மாதிரி மனோல கொண்டாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இபி எக்ஸாம்ன்றதை அப்படி பார்க்க தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. ஓகே, விட்டுருவோம். 4வது கேள்வி. 4வது கேள்வியில முதலாவது பாட்டு, ஆளுக்குரிய வேதனாதிகள் கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கும் உத்தியோகத்தினால் திருப்திப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிடுக. ஒரு வேதனத்தை அனுமதிக்கின்ற உத்தியோகத்தர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தமான கேள்விதான் அது. மிஸ், நீங்க 201ஆம் எஃப்ஆர் என்ற 3வது உபபகுதியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த வரிசையில வேதனத்தினை அனுமதிக்கும் உத்தியோகத்தரின் கடமைகள் என்ற விஷயம் 201ஆம் எஃப்ஆர் என்ற பகுதிக்குள்ள இருக்கும். 4ஆம் கேள்வியின் முதலாவது பாட்டு, ஒரு வேதனத்தை அனுமதிக்கும் உத்தியோகத்தர் என்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும்? கேள்வியை புரிஞ்சு கொள்றான் விடையில மிக முக்கியம். ஆளுக்குரிய வேதனாதியில் கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கும் உத்தியோகத்தர், வேதனத்தை கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கும் உத்தியோகத்தர் திருப்திப்பட வேண்டிய விடயங்கள் 3 விடயங்கள் அவர் திருப்திப்பட வேணும். அப்ப நாங்க நீங்க 201ஆம் எஃப்ஆர் என்பால் கூட கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்க. அந்த வரிசையில அவர் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் என்று சொன்னா, இதற்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு இருக்குதா என்பதை பற்றி பார்க்க. அப்ப நிதி ஒதுக்கீடு உள்ளமை பற்றி திருப்திப்படல். முதலாவது நிதி ஒதுக்கீடு இருக்குதான்னு பார்க்கணும். 2வது விஷயம் பார்க்கணும், அந்த குறிப்பிட்ட பதவிக்கு ஒரு வெற்றிடம், ஒரு காடம் ஒன்று காணப்படுதா அப்படின்ற விஷயத்தை அவர் பார்க்க வேணும். அப்ப பதவிக்கான வெற்றிடம் உள்ளமையை உறுதி செய்தல். 3வதாக அந்த குறிப்பிட்ட பதவிக்கு உரித்தான வேதன அளவு திட்டம், ஸ்கேல் ஒன்று இருக்க வேண்டும். அது இருக்குதான்றது பார்க்குது. 3வது பதவிக்கு உரிய வேதன அளவு திட்டம் உள்ளமை
பற்றி இந்த 3 விடயங்களை திருப்தி செய்த பிறகுதான் வேதனத்தினை அனுமதிக்கின்ற உத்தியோகத்தர் அப்படியான ஒரு வேதனத்துக்கான ஆட்சேர்ப்புக்கு அவர் அனுமதி கொடுக்க முடியும். அந்த கேள்வி ஆளுக்குரிய வேதனாதிகளை கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கும் உத்தியோகத்தினால் திருப்திப்பட வேண்டிய விடயங்கள். 2ஆம் கேள்வி, அரச வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் மீண்டு வரும் செலவின விடயத்தின் கீழ் பொருளாதார வகுத்தீடுகள் 5ஐ குறிப்பிடுக. அப்ப 4ஆம் கேள்வியில நமக்கு இருக்கக்கூடிய 2வது பார்ட் இந்த அரசாங்கத்தினுடைய செலவுகளிலே வரக்கூடிய மீண்டு வரும் செலவுகள். நீங்க அதை 11ஆம் பாரு கீழே 10, 11, 12, 13, 14 அல்ல, 15 அல்ல, 16, 17 ஆகியவற்றை கீழே இந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேணும். எனவே நான் அதுல இப்படி சொல்றதை நீங்க புரிந்து கொண்டால் போதும். ஒன்று வேதனாதிகள். மீண்டு வரும் செலவுகளில் ஒன்று வேதனாதிகள், பர்சனல் இமல்யூஷன்ஸ். சேலரி என்று சொல்ற இல்லை, நாம பர்சனல் இமல்யூஷன் நாம சொல்லுவோம் வேதனாதிகள். 2வது நாம சொல்ல போகின்ற விடயம் ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நாம சொல்ற விஷயம் நாங்க பிரையான கொடுப்பனவுகள், டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், பிரையான கொடுப்பனவுகள். அது போலவே நாம 3வதாக சொல்ல போறோம் வழங்கல் செலவுகள், சப்ளைஸ், வழங்கல் செலவுகள். 4வது நாம சொல்ல போறோம் பேர்னல் செலவுகள், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், பேர்னல் செலவுகள். 5வதாக நாம சொல்ல போறோம் சேவை செலவுகள், சேவிசஸ், சேவை செலவுகள். எனவே 5 விடயங்களை கேட்டிருக்காங்க. மீண்டு வரும் செலவுகளுக்கான உதாரணங்கள்ல வகுத்து 5ஐ குறிப்பிடுக. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய இதுக்கு மேலதிகமாக நடைமுறை மாற்றல்கள், நடைமுறை மானியங்கள், வட்டி கொடுப்பனவுகள், ஏனைய செலவுகள் என்றெல்லாம் சொல்லி தந்திருப்போம். அப்ப கேட்ட கேள்விக்கு மாத்திரம் விடை எடுக்கின்ற நோக்கத்தோட நாங்க 5 விடயங்களை பார்த்திருக்கோம். மீண்டு வரும் செலவுகள் 5. அந்த இடத்திலேயே நான் மூலதன செலவையும் தொட்டு விட்டுன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். மூலதன செலவுகள், மூலதன செலவுகள் இது கேட்ட கேள்விக்குரிய விடை இல்லை. இந்த இடத்துல அவன் டச் பண்ணோம்னா உங்களுக்கு அது உதவியாக அமையும். அதுதான் நாம சொன்னோம். ஒன்று புனருத்தாபன செலவுகள், புனருத்தாபன செலவுகள். அது போல புனருத்தாபன செலவுகள் என்பது மெயின்டெனன்ஸ் இல்லை, அது அந்த பொருளுக்கு ஏற்படுகின்ற பெரிய அளவிலான திருத்த செலவுகளை நாம சொல்லுவோம் புனருத்தாபன செலவுகள் நாம சொல்லுவோம். அது போல நாங்க சொத்துக்களின் கொள்வனவு, சொத்துக்களின் கொள்வனவு, ஒரு அசெட்ஸை நாம பர்ச்சேஸ் பண்றதோட சம்பந்தப்படுகின்ற செலவுகளை நாம மூலதன செலவுகளா சொல்லுவோம். அது போல மூலதன மாற்றல்கள், கேபிட்டல் டிரான்ஸ்பர், மூலதன மாற்றல்கள். அது போல மூலதன மானியங்கள், கிராண்ட், கேபிட்டல் கிராண்ட், மூலதன மானியங்கள். அது போல மனித வள மேம்பாட்டு செலவுகள், மனித வள மேம்பாட்டு செலவுகள், knowledge and enhancement, மனித வள ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றீங்க, அது நாம மனித வள மேம்பாட்டு செலவு என்பது knowledge enhancement. இப்படியான செலவுகளை நாம மூலதன செலவுகள் அப்படின்னு நாங்க சொல்லிக் கொள்றோம். ஓகே, அந்த கேட்ட கேள்வியோடு தொடர்பட்ட 2 விஷயத்தை நாங்க பார்த்துட்டோம். 3வது கேள்வி, முற்பணக்கணக்கு நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட எல்லைகளை மீறாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு சேர்த்து கொள்ளக்கூடாத கொடுக்கல் வாங்கல்கள் யாவை என குறிப்பிடுக. எப்படி கேள்வி வரக்குள்ள அது சரியான வார்த்தையோடு நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் உங்களுக்கு அது என்னென்று விளங்க வரும். முதல்ல இந்த கேள்விக்கு முன்னே நான் இன்னொரு விஷயத்த சொல்லி தந்துட்டு இதுக்குள்ள போறது நல்ல இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்திட்டு. அது சொல்லி தந்த விஷயம் முற்பண கணக்கு முயற்சிக்குள்ள வாரது. நம்ம அப்ப இதோட தொடர்படுத்தி அதை கழிச்சு கொள்ளும். என்னது? முற்பண கணக்கின் எல்லை மீறல்களாக இல்லாத விடயங்கள் தான் கேள்வி.
எவை முற்பண கணக்கின் எல்லை மீறல்களாக அமையாது என்பதுதான் கேள்வி. இப்ப நாம என்ன விளங்கணும்டா, முற்பண கணக்கினுடைய எல்லைகள் என்ன என்பதை விளங்கினாத்தானே எல்லை மீறல்கள் சம்பந்தமாக நமக்கு பிறகு அந்த கேட்ட கேள்விக்கு விடையை சொல்லக்குள்ள விளங்க வரும். அப்ப நான் ஏற்கனவே முற்பண கணக்கினுடைய எல்லைகள் சம்பந்தமாக நாங்க 4 எல்லைகளை பார்த்திருக்கோம். ஒன்று செலவுகளுக்கான உச்ச எல்லை, அதுபோல 2 பெறுவனவுகளுக்கான இழிவெல்லை, அதுபோல 3 நான் படிச்சிருக்கோம் செலவு பெற வேண்டிய வரவு மீதிகளுக்கான உச்ச எல்லை என்றும், அதுபோல பொறுப்புகளுக்கான உச்ச எல்லை எனவும் 4 எல்லைகளை நாம் கதைச்சிருக்கோம். அதாவது முற்பண கணக்கினுடைய எல்லைகள் சம்பந்தமாக நாங்க கதைக்கின்ற பொழுது 4 எல்லைகளை பார்த்திருக்கோம். ஒன்று நாம சொல்லி இருக்கோம் முற்பண கணக்கு முயற்சியிலே வரக்கூடிய செலவுகளுக்கான உச்ச எல்லை சம்பந்தமாக கழிச்சிருக்கோம். அதுபோல செலவுகளுக்கான உச்ச எல்லை என்ன, ஒரு குறித்த நிதியாண்டிலே கொடுக்கக்கூடிய முற்பணமா கொடுக்கக்கூடிய அதிகூடிய அளவை நாம சொல்லுவோம் செலவுகளுக்கான உச்ச எல்லைன்னு நாம சொல்லுவோம். அதுபோல அவ்வாறு கொடுத்தவற்றை நாம் மீள பெறத்தர வேணும். அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்காக நாங்க குறிப்பிடுகின்ற இல்ல பெறுவனவுகளுக்கான இழிவெல்லை, அதான் மினிமம் லிமிட்ஸ் ஆஃப் ரிசீப்ட்ஸ். முதலா சொன்னது மேக்சிமம் லிமிட்ஸ் ஆஃப் பேமெண்ட், இப்ப சொல்றது மினிமம் லிமிட்ஸ் ஆஃப் ரிசீப்ட். மூன்றாவது வரவு மீதிகளுக்கான உச்ச எல்லை, அதை நாம சொல்ல போறோம் மேக்சிமம் லிமிட்ஸ் ஆஃப் டெபிட் பேலன்ஸ், மேக்சிமம் லிமிட்ஸ் ஆஃப் டெபிட் பேலன்ஸ். அதுக்கு பிறகு நாம சொல்ல வேண்டியதுதான் பொறுப்புகளின் உச்ச எல்லை. பொறுப்புகளின் உச்ச எல்லை என்பது மேக்சிமம் லிமிட்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். இப்படியாக எல்லைகள் 4 எல்லைகள் காணப்படுது. கேட்ட கேள்வி அது இல்லை. முதல்ல நான் அதை கதைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த முற்பண கணக்கின் எல்லை மீறல்களாக கருதப்படாதவை எவை என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர வேணும். முற்பண கணக்கினுடைய எல்லை மீறல்களாக கருதப்படாத விஷயங்களை கூடாத விடயங்கள் யாவை, மூன்றாவது கேள்விக்கு நான் விட கொடுக்கணும்டா. அதுக்கு நாம 504ஆம் எஃப்ஆரினுடைய நம்முடைய கவனத்தை நாம கொண்டு சேர்க்க வேணும். 503ஆம் எஃப்ஆரின் கீழ் 503ஆம் எஃப்ஆர் நமக்கு 4 கொடுக்கல் வாங்கல்களை ஒரு முற்பண கணக்கினுடைய எல்லை மீறல்களாக கருதாது என்கின்ற விஷயத்தை சொல்லும். அப்ப அதுல ஒன்று சொல்லும், நாங்க தவறாக வைத்த ஒரு வரவு பதிவோ ஒரு டெபிட் என்றியோ அல்லது கிரெடிட் என்றியோ ஒரு பற்று பதிவோ அல்லது ஒரு வரவு பதிவோ தவறா செய்திருந்தோம்டா அது எல்லையை மீறாது. அது போல அவ்வாறு தவறாக செய்த அந்த பற்றையும் வரவையும் திருத்துவதற்காக நாம செய்யக்கூடிய அந்த சீராக்குவதற்கான அந்த பதிவும் நமக்கு ஒரு எல்லை மீறலாக கருதப்பட மாட்டாது. அது போல ஆண்டினுடைய இறுதியிலே இலாபத்தை மாற்றுவதற்காக நாங்க செய்கின்ற அந்த டபுள் என்ட்ரி நமக்கு எல்லை மீறலாக மாறாது. அது போலவே நட்டங்களை மாற்றுவதற்கு ஏற்படுத்துகின்ற பதிவுகளாலும் நமக்கு எல்லை மீறல்கள் ஏற்பட்டதாக கருதக்கூடாது. அப்ப நாம எல்லை மீறல் என்ற என்ன, எல்லை மீறலாக இது கருதப்பட மாட்டாது என்கின்ற விடயத்தை தான் நாம் என்ன கதைச்சு கொண்டிருக்கோம். முதல்ல முற்பண கணக்கினுடைய எல்லை மீறல்களாக கருதப்படாதவை எவை என்கின்ற கேட்ட கேள்விக்கு விடை எழுதிட்டு பிறகு எல்லைகளை பார்த்துட்டு பிறகு எல்லை மீறலுக்கு யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற முழுமையான விடயத்தை நான் தந்திடுறேன். நான் முதலாவது நான் பார்க்க போறோம் முற்பண கணக்கின் எல்லை மீறலாக கருதப்படாதவை 4 விடயங்கள் முற்பண கணக்கினுடைய எல்லை மீறல்களாக கருத மாட்டோம். ஒன்று தவறாக செய்த பற்று மற்றும் வரவு பதிவுகள். தவறா செய்த டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ் அது நமக்கு ஒரு முற்பண கணக்கினுடைய எல்லை மீறலாக கருத மாட்டோம். அது போலவே அந்த தவறினை திருத்துவதற்கான பற்று மற்றும் வரவு பதிவுகள். முதல் சொன்னது என்னண்டா, ஏதாவது ஒரு மாதத்துல தவறா நாம செய்திருந்தா ஒரு டெபிட் என்ட்ரியால செய்திருந்தா அது செலவின் உச்ச எல்லையை மீற மாட்டாதென்றும், பெறுவனவென்று இல்லாத ஒன்ற பெறுவனவென்று காட்டின அதனால பெறுவனவுகளின் இழிவெல்லை மாறி இருக்காது என்பதையும் விளங்குவோம்.
அப்படி கடந்த காலங்கள்ல செய்த ஒரு டெபிட் என்றிய இல்லாமல் ஆக்குவதற்கு இப்ப செய்கிற கிரெடிட் என்றியும், கடந்த காலங்கள்ல செய்த கிரெடிட் என்றிய சீர் செய்வதற்கு இப்ப செய்கிற டெபிட் என்றியும் காரணமாகவும் பற்று வரவு மீதிகள் செலவு மற்றும் பெறுவனவுகளுடைய எல்லைகள் மாறுபடும். ஆனால் அது எல்லை மாறமாக கருதக்கூடாது. அது போலவே நாம சொல்ல போற மூன்றாவது அம்சம் ஆண்டு இறுதி இலாபங்களை ஆண்டு இறுதி இலாபங்களினை மாற்றுவதற்கான பதிவு. ஆண்டு இறுதியில இலாபத்தை மாற்றுறதுக்கு நாம செய்கிற பதிவால நம்முடைய பெறுவனவுகளை இழிவெல்லை மாறுபடும் என்று எடுத்துடக்கூடாது. அது போலவே ஆண்டு இறுதி நட்டங்களினை மாற்றுவதற்கான பதிவு. இந்த 4 என்ட்ரீஸ்களாலும் நமக்கு முற்பண கணக்கினுடைய எல்லைகள் மாறுபடாது என்பதை நாங்கள் புரிய வேணும். 403ஆம் இலக்க நிதி பிரமாணம் இதற்கு நீங்க சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்லித்தரணும் என்றால் முற்பண கணக்கின் எல்லைகளை பற்றி சொல்லித்தர வேணும். அப்ப உங்களுக்கு இன்னும் அது பொருத்தமாக இருக்கு. முற்பண கணக்கின் எல்லைகள் இது நாம ஏற்கனவே 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய முதலாவது பகுதி கீழே ஏற்கனவே சொல்லி தந்த விஷயம்தான். முற்பண கணக்கு என்பது 4 எல்லைகளை கொண்டிருக்கும். ஒன்று செலவுகளின் உச்ச எல்லை, செலவுகளின் உச்ச எல்லை. இரண்டாவது பெறுவனவுகளின் இழிவு எல்லை. மூன்றாவது வரவு மீதிகளின் உச்ச எல்லை. நான்காவது பொறுப்புகளின் உச்ச எல்லை. இந்த எல்லைகளை நாங்க என்னென்று விளங்கினால்தான் எல்லை மீறல்களாக கருதப்படாதவை நமக்கு என்னது. அப்ப இதுல கேள்வி இதெண்டா அடுத்தது என்னன்னு தெரிஞ்சிருந்தோம்னா இன்னொரு கேள்விக்கு நாங்க விட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான எல்லை மீறல்கள் ஏற்பட்டால் அப்படியான எல்லை மீறல்களை நாங்க அனுமதி பெற வேண்டியது நிதி அமைச்சரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டோம் என்றால் சரி என்கின்ற விடயத்தையும் தெரிந்து கொண்டு அடுத்த கேள்வியை நோக்கி நாம நகருவோம். 5ஆம் கேள்வி. அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் ஒருவரினால் ஒப்பந்தம் சம்பந்தமாக பிடித்து வைத்தல் பணம் விடுவிப்பதற்கு முன்னர் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை குறிப்பிடுக. ஒரு அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் ஒருவரினாலே ஒப்பந்தம் சம்பந்தமாக பிடித்து வைத்தல் பணத்தினை விடுவிப்பதற்கு முன்னர் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை கேட்காங்க. இப்ப நமக்கு தெரிய வேணும் 237ஆம் இலக்க நிதி பிரமாணம் விசேட அத்தாட்சி படுத்தல் தேவைப்படுகின்ற விடயங்களை பற்றி கதைக்கும். விசேட அத்தாட்சி தேவைப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக கதைக்கும். அந்த விசேட அத்தாட்சி தேவைப்படுகின்ற அர்த்தம் என்னண்டா, சாதாரணமாக நாங்க ஒரு கொடுப்பனவு செய்ய வேண்டால் மூல ஆவணத்தை இணைத்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். ஆனால் அதற்கு மேலதிகமாக ஒரு விசேடமான ஒரு சான்றுபடுத்தலையும் பெற்றுக்கொண்ட பிறகுதான் கொடுப்பனவுகளை செய்ய முடியுமான கொடுக்கல் வாங்கல்களை நாங்க சொல்லுவோம் விசேட அத்தாட்சி பத்திரம் தேவைப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல் என்று சொல்றோம். இது சம்பந்தமாக 10 கொடுக்கல் வாங்கல்களை நிதி பிரமாணம் 237 நமக்கு பெயரிடும். அதுல ஒன்று தான் இந்த முதலாவது பிரிவு கீழே வரக்கூடிய அதனுடைய 3ஆவது பகுதி. மிசுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றோம். ஒப்பந்தங்கள் என்பதற்கு கீழே வரக்கூடிய 3ஆவது பகுதி தான் இந்த நிறுத்தி வைத்தல் பணம் ரிட்டென்ஷன் மணியை நாம விடுவிப்பதற்குரிய தேவைப்பாடுகள் என்ன அப்படின்ற விஷயம். ஒரு வேலை முடிவுறுத்தப்பட்ட பின்னர் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட பணத்தை நாம் விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த திணைக்களத்திலே இருக்கின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அல்லது எந்திரி நமக்கு சிலவற்றை உறுதிப்படுத்த வேண்டும். என்ன உறுதிப்படுத்த வேணும்? ஒன்று, வேலை நல்ல முறையில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை சொல்ல வேணும். முதலாவது சொல்லணும் வேலை நல்ல முறையில் முடிக்கப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை சொல்ல வேணும். அப்ப நாம ஒன்று சொல்ல போறோம். 5ஆம் கேள்வியில முதலாவது பாட்டுக்கு நாம சொல்ல போறோம் ஆனா வேலை நல்ல முறையில் முடிக்கப்பட்டுள்ளமை பற்றிய அத்தாட்சி.
அது இருக்க வேணும். வேலை உரிய முறையில செய்யப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய எந்திரி அல்லது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நமக்கு உறுதிப்படுத்தி தர வேணும். அப்பதான் நாம அந்த குறிப்பிட்ட கொடுப்பனவுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது முதலாவது விஷயமாக நாம ஒரு பிடித்து வைத்தல் படத்துக்கு தெரிந்து எடுக்க வேண்டிய ஒரு விசேட அத்தாட்சியாக காணப்படும். அது போலவே அப்படியான பொருட்கள் வழங்கப்பட்டிருக்குது பொருளாக இருந்தா, இது வேலையாக இருந்தா வேலை முறையில் முடிக்கப்பட்டிருக்கின்ற அத்தாட்சி. பொருளை நாங்க பருகை செய்வதாக இருந்தால் அது தொடர்பான ரிட்டென்ஷன் மணி ஏதும் இருந்தால் பொருட்கள் வழங்கப்பட்ட பின்னர் அந்த கால எல்லை, அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான கால எல்லை ஏதும் இருந்தால் அந்த பொருளுக்கோ வேலைக்கோ அது கடந்து விட்டது என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்ல வேணும். அப்ப இரண்டாவது சொல்ல வேணும், பிடித்து வைக்க வேண்டும் என குறிப்பிட்ட காலம் முடிவடைந்துள்ளமை பற்றிய சான்றிதழ். அதை நாம இணைக்க வேணும். குறிப்பிட்ட அந்த விடயம் முடிவடைந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் உறுதிப்பட்டேன். ஒரு 1 செகண்ட். ரைட். மூன்றாவது விஷயம், அத்தகைய பிடித்து வைத்தல் பணம் ஒன்றை நாங்க விடுவிப்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்க மேலதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது அம்சம், அந்த குறிப்பிட்ட வேலை தொடர்பான அம்சத்திலே அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு நாங்க உரிய நிபந்தனைகள், அந்த ஒப்பந்தமாக இருந்தால் அந்த ஒப்பந்த நிபந்தனைகள் எல்லாம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த சான்றிதழையும் அந்த எந்திரி நமக்கு தர வேணும். அப்ப ஒப்பந்த நிபந்தனைகள் சரியாக பின்பற்றப்பட்டுள்ளது, ஒப்பந்த நிபந்தனைகள் யாவும் முறையாக பின்பற்றப்பட்டுள்ள மெய் தொடர்பான சான்றிதழ். எனவே ஒரு பிடித்து வைத்தல் பணத்தை நாம் வெடிப்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் வேலை நல்ல முறையில் முடிக்கப்பட்டுள்ளது பற்றி, அதுபோல பிடித்து வைத்திருக்க வேண்டிய காலம் நமக்கு முடிவடைந்துள்ளமை பற்றி, பொருட்கள் கிடைத்துள்ள வேலை நல்ல முறையில் முடிவடைந்துள்ளமை மற்றும் பொருட்கள் கிடைக்க பெற்றுள்ளமை, ரெண்டே ஒன்றிலே சொல்லிக் கொள்றோம், கிடைக்க பெற்றுள்ளமை பற்றிய அத்தாட்சி. அது பொருள் கிடைச்சிட்டுது அப்படி என்றோ அல்லது வேலை நல்ல முறையில முடிவடைக்கப்பட்டிருக்குது என்கின்ற விஷயத்தையோ அவர் நமக்கு சொல்ல வேணும். அது முதலாவது அம்சம். இரண்டாவது என்ன, அந்த பிடித்து வைப்பதற்கு என்று சொல்லப்பட்ட காலம் முடிவடைஞ்சிட்டது, அந்த காலப்பகுதிக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த வேலையில இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்ல வேணும். மூன்றாவது என்ன, அந்த ஒப்பந்த நிபந்தனைகள் என்னெல்லாம் சொல்லி இருந்தமோ அதெல்லாம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் நாங்க பிடித்து வைத்தல் பணத்தை விடுவிப்பு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நமக்கு நிதி பிரமாணம் 237 முதலாவது பகுதி, மூன்றாவது பகுதி
நமக்கு சொல்லும். அதுதான் அந்த கேள்வி. இரண்டாம் கேள்வியை நோக்கி நகர்வோம். திரட்டு நிதியிலிருந்து செலவை மேற்கொள்வதற்கான ஒதுக்கீடுகள் பிரதானமான இரு வகைப்படும். அந்த இரண்டு வகைகளையும் குறிப்பிடுக அப்படின்லாம் கேள்வி. அப்ப நம்ம திரட்டு நிதி செலவை மேற்கொள்வதற்கு ஒதுக்கீடுகள் இரண்டு பிரதான வகைகளாக வருது. அந்த வகைகளை பற்றி இரண்டாம் நிதி பிரமாணத்தினுடைய 3வது பகுதி நமக்கு சொல்லும். அந்த வரிசையில இரண்டாம் நிதி பிரமாணத்தினுடைய 3வது பகுதி நமக்கு சொல்ல வருகின்ற செய்தான். அதுல ஒன்று இருக்குது, வளங்கள் சேவை செலவுகள். வளங்கள் சேவை செலவுகள் என்றும், இரண்டாவது பகுதி விசேட சட்ட சேவை செலவுகள். விசேட சட்ட சேவை செலவுகள். இப்படியாக நாங்க அரசாங்கத்தினுடைய செலவுகளினுடைய பிரதானமான பாகுபாடு என்கின்ற வரிசையில அந்த தலைப்பிடப்பட்டிருக்கும். அரசாங்கத்தினுடைய செலவுகளை இரண்டு பிரதான வகைப்படுத்தலுக்குள்ள நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். ஒன்று வளங்கள் சேவை செலவுகள், இரண்டு விசேட சட்ட சேவை செலவுகள். விசேட சட்ட சேவை செலவுகள் என்பது சட்டத்தினாலே விசேடமாக குறிப்பிடப்பட்டதான செலவுகளாக இருக்கும். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய சம்பளங்கள், வெளிநாட்டு கடன்களுடைய மீள் செலுத்துகைகள், அது போலவே நாங்க ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள், இப்படியானவைகள் எல்லாம் விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லுவோம். இவை ஒன்றில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழோ அல்லது பிற சட்டங்களின் கீழோ குறிப்பிடப்பட்டவையாக இருக்குமே தவிர ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டவையாக இருக்காது. ஆனால் வளங்கள் சேவை செலவுகள் என்பது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் கீழ் குறித்து வைக்கப்படுகின்ற செலவுகளாக அவை காணப்படும். அப்படியான செலவுகளை நாங்க வளங்கள் சேவை செலவுகள் என்று சொல்லுவோம். அதன் கீழ்தான் நமக்கு வருகின்ற மீண்டு வரும் செலவுகளும் மூலதன செலவுகளும் முற்பண செலவுகளும் நமக்கு வந்து கொண்டு போகும். அது 5ஆம் கேள்வியில 2 குறிப்பிடுக, விளக்கம் கேட்கல, குறிப்பிடுக முடிஞ்சு போயிட்டு. 3வது பாட்டு, அரச திணைக்களம் ஒன்றில் கொடுப்பனவு நடவடிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் 5 குறிப்பிடுது. இப்ப இதுக்கு எஃப்ஆர் இத்தனையாவது இருக்குன்னு சொல்லிடுறேன். இது பொதுவா கேட்க கேள்வி. அரச திணைக்களம் ஒன்று கொடுப்பனவு நடவடிக்கைகளின் போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்றா, இது சட்ட திட்டங்கள் என்று கேட்டா எஃப்ஆர் முழுவதும் சட்ட திட்டம் தானே. அப்ப இந்த கேள்விக்கு என்ன விடையண்டா, கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடை. அப்ப மிஸ், நீங்க நிதி பிரமாணம் 139 என்கின்ற ஒரு எஃப்ஆர் நம்பருக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடைகள் இருக்கும். அதாவது கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்னென்ன விடயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. முதல்ல நாங்க விளங்கணும், கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் சில சட்ட திட்டங்களை பேணித்தான் அந்த கொடுப்பனவுகளை அவர் செய்ய வேண்டியவராக இருப்பார். குறிப்பாக அவர் முதலாவது பார்க்கணும் என்னென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட கொடுப்பனவுக்குரிய அந்த கொடுப்பனவு சிட்டை யாரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டுமோ அவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயத்தில முதலாவது கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு அலுவலகத்திலும் அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. அந்த அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் அத்தாட்சிப்படுத்தினால் மாத்திரம்தான் அத்தகைய கொடுப்பனவு சிட்டைகளுக்கு நாங்க கொடுப்பனவு செய்யலாம். அது முதலாவது சட்டத்தை ஏற்பாடு. இரண்டாவது, அத்தாட்சிப்படுத்திய உத்தியோகத்தர் அத்தாட்சிப்படுத்திய பிறகு அவரிடமிருந்து அது போன பிறகு அத்தகைய கொடுப்பனவு சிட்டையிலே ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து பார்க்க வேண்டியது கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தருடைய கடமைகளாக இருக்கும். அது போலவே கொடுப்பனவு செய்யப்படுகின்ற விடயத்திலே காசாக கொடுப்பனவு செய்யப்படுமாக இருந்தால் அவர் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும், காசோலைகளாக கொடுப்பனவு செய்யப்படுகின்ற போது காசோலையில் உள்ள பெயரும் அந்த கொடுப்பனவு சிட்டையில் உள்ள பெயரும் ஒன்றுதானா என்று பார்க்க வேண்டியதும், ஒவ்வொரு கொடுப்பனவின் போதும் அவை பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பற்றிச்சீட்டுக்களை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் இவருடைய கடமைகளாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு கொடுப்பனவும் உடனடியாக அதற்காக விதிக்கப்பட்டுள்ள பதிவுகளிலே குறிப்பிடப்பட்டு முறையாக கணக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இவர் கவனிக்க வேண்டியவராக இருப்பார். எல்லா விடயத்தையும் நம்மகிட்ட கேட்கல. கேட்ட கேள்வி ஒரு 5 அம்சங்களை நாம் சொல்ல வேண்டும். கேள்வியை பாருங்க. அரச திணைக்களம் ஒன்றில் கொடுப்பனவு நடவடிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் 5 குறிப்பிடுது. கொடுப்பனவின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். அப்ப முதலாவது நாம் சொல்ல போறோம்,
கொடுப்பனவு சிட்டை உரியவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா? அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையை அவதானித்தல். முதலாவது அந்த கொடுப்பனவு சீட்டை யாரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேணுமோ அவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்குதா என்று பார்க்க வேணும். இரண்டாவது, அத்தாட்சிப்படுத்திய பின்னர் அதில் ஏதேனும் மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளமை பற்றி அவதானித்தல். அதில் நிறைய சொல்லப்பட்டிருந்தால் நான் உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வைக்கக்கூடிய விடயங்களை மட்டும் தொகுத்து தந்திருக்கேன். மூன்றாவது, அப்படியான கொடுப்பனவுகளின் போது அவற்றினை பெற்றுக்கொண்டமை தொடர்பான பற்றுச்சீட்டுகளை அல்லது ஒப்புக்கொள்ளலை பெறுதல். நான்காவது, காசாக கொடுப்பனவு செய்யும் பொழுது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தல். அடையாளத்தினை உறுதிப்படுத்தல். ஐந்தாவது, காசோலையாக கொடுப்பனவு செய்யும் பொழுது காசோலை கொடுப்பனவின் போது காசோலையில் உள்ள பெயரும் கொடுப்பனவு சிட்டையில் உள்ள பெயரும் ஒன்றாக உள்ளமை பற்றி கவனித்தல். இப்படியாக 5 இலகுவான விடயங்களை நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். அவைதான் ஒரு கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கும். அது 5வது கேள்வி. 6வது கேள்வியை நோக்கி நகரும். சிறு குறிப்பு. பொதுவா நீங்க பரீட்சையில் இந்த சிறு குறிப்பு கேள்விகளை அதிகமா சாய்ஸ் பண்றது பாருங்க. அந்த வரிசையில 5 சிறு குறிப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த 5 சிறு குறிப்பிலே முதலாவது சிறு குறிப்பு ஒதுக்கீட்டு சட்டம் என்பது சம்பந்தமான விஷயம். ஒதுக்கீட்டு சட்டம் தொடர்பாக 58ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 4வது பகுதியிலே நமக்கு ஒதுக்கீட்டு சட்டம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஒதுக்கீட்டு சட்டம் அப்படி என்கின்ற விஷயம் என்னென்றால், ஒதுக்கீட்டு சட்டம் நமக்கு தெரியும், ஒரு நிதியாண்டிலே செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னா வரவு செலவு திட்டத்தை தயாரித்து நிதி அமைச்சர் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலே ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தால் அதுக்கு பெயர் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என்று சொல்வோம். அது பின்னர் குழு நிலையில் திருத்தம் செய்யப்பட்டு அந்த குழு நிலை அங்கீகாரம் பெறப்படும். அவ்வாறு ஒரு வரவு செலவு திட்ட மதிப்பீடு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு குழு நிலையில் திருத்தம் செய்த பின்னர் அவை பாராளுமன்ற அங்கீகாரத்தை பெறும் பொருட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். அவ்வாறு வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட ஒரு வரவு செலவு திட்ட மதிப்பீடானது வெற்றி பெற்றதாக அறிய கிடைக்கும் இடத்து அரசியலமைப்பு சட்டம் 80 அதனுடைய பிரிவு 1 பிரகாரம்
அதிலே சபாநாயகர் ஒப்பமிடுவார். அவ்வாறு ஒப்பமிட்டால் அந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலம் அப்ரோப்ரியேஷன் பில் நமக்கு அப்ரோப்ரியேஷன் ஆக்டாக மாறும், ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். அப்ப இதை நாம அந்த 58ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 2ஆம் 3ஆம் பிரிவுகளோடு சேர்த்து 4ஆம் பிரிவுக்கான விடைகளை கொடுத்தாத்தான் அதுல ஒதுக்கீட்டு சட்டம் என்கின்ற விடயத்துக்கான விடயமாக அது மாறும். எனவே நாம சொல்ல போறோம் நிதி அமைச்சரால் பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் குழுநிலை திருத்தத்தின் பின்னர் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு பாராளுமன்ற அனுமதி கிடைக்கப் பெற்ற பின்னர் சபாநாயகரினால் ஒப்பமிடப்பட்ட ஆவணம் ஒதுக்கீட்டு சட்டமாகும். அப்ப ஒதுக்கீட்டு சட்டம் என்பது நாங்க ஒரு ஒரு நிதியாண்டிலே நிதி ஒதுக்கீட்டினை பாராளுமன்ற அனுமதியோடு நிறைவேற்றிக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்கின்ற அந்த நடைமுறைக்கேற்ற நாம் ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றோம். குறிப்பாக ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒன்று நிதி அமைச்சரினால் அரசியலமைப்பு சட்டம் 152 பிரகாரம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அதை நாம ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என்று சொல்வோம். அவ்வாறான ஒதுக்கீட்டு சட்டம் மூலமானது சில வேளைகளில் உள்ளடக்கப்பட வேண்டிய சில மதிப்பீடுகளை தன்வசம் கொண்டிராமல் இருந்தால் அதை நாங்க ஸ்டேஜ் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லுவோம், குழுநிலை திருத்தம் என்று சொல்வோம். அவ்வாறு குழுநிலை திருத்தப்பட்டதன் பின்னர் குழுநிலை விவாதங்கள் இடம்பெற்ற பிறகு அவை பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு வெற்றி பெறுகின்ற பொழுது அது சபாநாயகரினால் அரசியலமைப்பு சட்டம் 81 பிரகாரம் அதிலே ஒப்பமிடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அது ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். இரண்டாவது கேள்வி, அரசாங்க அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபியூவல் கிரைசிஸ் காரணமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறையாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஆக்கியிருக்காங்க. இரண்டாவது செய்தி விசேட ஆணை சீட்டு. இரண்டாவது செய்தி விசேட ஆணை சீட்டு. விசேட ஆணை சீட்டு சம்பந்தமாக நாங்க நேற்று உங்களுக்கு அல்ல வேறு வகுப்புக்கு விசேட ஆணை சீட்டு சம்பந்தமாக இருக்கே நாம கதைச்சிருக்கோம். நமக்கு தெரியும், ஒரு வழங்கல் சேவை செலவுக்கு ஒரு நிதியாண்டிலே ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை போதாமல் விடுகின்ற பொழுது நாங்க குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்போம். அவ்வாறு குறித்த அமைச்சரினால் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த குறை நிரப்பு பிரேரணைக்கு விடுவிப்பு செய்வதற்காக நிதி அமைச்சரால் ஒப்பமிட்டு வழங்கப்படுகின்ற ஆணை சீட்டு நாம சொல்லுவோம் விசேட ஆணை சீட்டு நாம சொல்லுவோம். அப்ப பாராளுமன்றில் வழங்கல் சேவை செலவுக்காக மேலதிக ஒதுக்கீடு பெறப்பட்ட பின்னர் அதனை விடுவிப்பு செய்வதற்கு நிதி அமைச்சரால் ஒப்பமிட்டு வழங்கப்படும் ஆணை சீட்டு ஆகும்.
இப்ப நாம ஏற்கனவே உங்களுக்கு 7 வகையான ஆணை சீட்டுகளை பற்றி கற்பிச்சிருக்கேன். அதுல குறிப்பாக வழங்கல் சேவை செலவுகளுக்கு 4 ஆணை சீட்டுகள் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். பொது ஆணை சீட்டு, விசேட ஆணை சீட்டு, தேவை பட்டியல், முற்பண ஆணை சீட்டு, இவை 4 வழங்கல் சேவை செலவுகளின் கீழ் வரும் என்பதையும், விசேட சட்ட சேவை செலவுகளின் கீழ் விசேட சட்ட சேவை ஆணை சீட்டும், பிற்சேர்ப்பு விசேட சட்ட சேவை ஆணை சீட்டும் விசேட சட்ட சேவை செலவுகளுக்கான ஆணை சீட்டுகளாக வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அது போலவே எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலிருந்து முற்பண ஆணை சீட்டொன்றை முற்பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதிய முற்பண ஆணை சீட்டு என்கின்ற 7வது வகையான ஆணை சீட்டை சொல்லிட்டு, அப்படியான ஆணை சீட்டு ஒரு நிதியாண்டினுள் காலாவதி அடையா வேணும் என்கின்ற தேவையற்றது என்கின்ற விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கோம். ரைட். 3வது கேள்வி, திரட்டு நிதியம். பல சந்தர்ப்பத்துல கதைச்சிட்டோம். அப்ப நமக்கு திரட்டு நிதியம் சம்பந்தமாக 2ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 2வது பகுதி அல்லது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149ஆம் பிரிவினுடைய 1வது கூறு நமக்கு சொல்ல வருகின்ற செய்தியை நாம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுதான், சட்டத்தினால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று ஒதுக்கப்படாத அரசாங்கத்தினுடைய நிதியங்கள் யாவும் ஓர் திரட்டிய நிதியமாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியங்கள் பல காணப்படுகின்றன. இப்ப நாம சொல்லலாம் சமுர்த்தி அபிவிருத்தி நிதியம், அதுபோல நாங்க ரப்பர் அபிவிருத்தி நிதியம், அதுபோல் இப்படியாக இருக்கக்கூடிய நிதியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று உருவாக்கப்பட்ட நிதியங்களாக இருக்கும். ஊழியர் சேமலாக நிதியம், இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று உருவாக்கப்பட்ட நிதியங்களாக இருக்கும். அப்படி அல்லாமல் சட்டத்தினால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று ஒதுக்கப்படாத நிதியங்கள் யாவும் ஓர் திரட்டிய நிதியங்களாகவே நாம கருதி கொள்வோம். இப்ப நாம சொல்ல போறோம் திரட்டிய நிதியம். திரட்டிய நிதியம் சட்டத்தினால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென ஒதுக்கப்படாத இலங்கை அரசாங்கத்தின் நிதியங்கள் யாவும் திரட்டிய நிதியங்கள் எனப்படும். திரட்டிய நிதியங்கள் எனப்படும். அப்ப ஒரு சட்டத்தினால குறிப்பிட்ட நோக்கத்துக்கென்று ஒதுக்கப்படாத நிதியங்களைத்தான் நாங்க திரட்டிய நிதியங்கள் அப்படின்னு நாங்க சொல்லிக் கொள்றோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கென்று ஏதாவது நிதியங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை நாம திரட்டிய நிதியங்களாக சொல்ல மாட்டோம், விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்று அதுக்கு பேர் சொல்லிக் கொள்வோம். எனவே இங்க நம்ம கேட்கப்பட்ட கேள்வி திரட்டிய நிதியம் என்கின்ற விடயமாக இருக்கும். அது 3வது கேள்வி, 6ஆம் கேள்வியினுடைய 3வது பாட்டு. 6ஆம் கேள்வியினுடைய 4வது விடயம் ஆரம்ப அறிக்கை. ஆரம்ப அறிக்கை ஆரம்ப அறிக்கை என்று சொன்னா நமக்கு தெரியும், ஒரு இழப்பொன்று ஏற்பட்டால் அந்த இழப்பு தொடர்பாக நிதி பிரமாண 104 பிரகாரம் 2 அறிக்கைகளை நாங்க செய்ய வேண்டியதாக இருக்கு. ஒரு அறிக்கையை நாம் சொல்லுவோம், அது ஒரு இழப்பொன்று ஏற்பட்டு 7 நாட்களுக்குள்ளே அந்த இழப்பு தொடர்பான முழுமையான விசாரணையை நடைமுறைப்படுத்தி முடிக்க முடியாத சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அப்படியான சூழ்நிலையை நாம செய்யக்கூடிய அறிக்கையை நாம சொல்லுவோம் ஆரம்ப அறிக்கைன்னு நாம சொல்லுவோம். இப்ப ஆரம்ப அறிக்கை என்பது நட்டம் ஒன்று ஏற்பட்டு இந்த நட்டம் தொடர்பான முழுமையான அறிக்கையினை தயாரிப்பதற்கு நமக்கு 7 நாட்களுக்கு மேல் தேவைப்படும் என கருதுகின்ற போது நாம தயாரித்துக் கொள்கின்ற அறிக்கையை நிதி பிரமாண 104 அதனுடைய பிரிவு 3 பிரகாரம் ஆரம்ப அறிக்கைன்னு நாம சொல்லுவோம். அப்படியான ஆரம்ப அறிக்கையிலே நாங்கள் உள்ளடக்க வேண்டிய விடயங்களை இதனோடு சேர்த்து சொல்ல வேண்டும். 2 அம்சங்களை சொல்லணும்.
ஒரு நட்டம் ஒன்று தொடர்பான முழு அறிக்கையை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என கருதுகின்ற பொழுது உடனடியாக செய்ய வேண்டிய அறிக்கை ஆரம்ப அறிக்கை என்றும், அவ்வாறான அறிக்கையிலே நட்டத்தின் தன்மையை நாம சொல்ல வேணும், அதனுடைய அளவை சொல்ல வேணும், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தினுடைய பெயரையும் பதவி பெயரையும் சொல்லணும், நடாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளுடைய போக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லணும். அதனோடு சாங்க இந்த நட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஏடுகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்கு நாங்க என்ன நடவடிக்கையை ஒழுங்கு செஞ்சிருக்கோம் என்கின்ற விடயத்தை நம்ம சொல்ல வேணும். இதுதான் ஆரம்ப அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்ற விஷயமாக இருக்கு. அப்ப ஆரம்ப அறிக்கை என்பது நட்டம் ஒன்று ஏற்பட்டு நட்டம் ஏற்பட்ட பின்னர் முழுமையான அறிக்கையை தயாரிப்பதற்கு 7 நாட்களுக்கு மேல் தேவைப்படும் என கருதும் பொழுது உடனடியாக தயாரிக்க வேண்டிய அறிக்கை இதுவாகும். அப்ப இதுதான் ஆரம்ப அறிக்கை. அப்ப அதுல உள்ளடக்கங்கள் நம்ம கட்டாயம் சொல்லித்தான் அந்த விடையை கொடுக்க வேணும். இதில் நட்டத்தின் தன்மை, நட்டத்தின் அளவு, அதுபோல நட்டத்துடன் தொடர்பட்ட உத்தியோகத்தரின் பெயர் மற்றும் பதவி, அதுபோல இந்த நட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகளுடைய போக்கு, நட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள விசாரணையின் போக்கு, நட்டத்துடன் தொடர்புபட்ட ஆவணங்களை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இந்த விடயங்களை நாம ஒரு ஆரம்ப அறிக்கையில் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப முழுமையான அறிக்கை என்று கேட்டா நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு நட்டம் ஒன்று தொடர்பாக எடுக்கப்படுகின்ற ஒரு பூரணமான அறிக்கையை நாம முழுமையான அறிக்கை என்று சொல்லும். அதுல நீங்க கோடிட்டு காட்டணும் 3 மாத காலங்களுக்குள்ள ஒரு முழுமையான அறிக்கையை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நீங்க சொல்லுவதோடு, நட்டத்தில என்ன அதனுடைய உண்மையான விலை, மூல விலை என்ன, நட்டமடைந்த போது அதனுடைய பெறுமதி என்ன, அந்த நட்டத்தை திருத்துவதற்கு அல்லது அந்த பொருளை மீள வைப்பதற்கான பெறுமதி என்ன, அந்த நட்டம் தொடர்பாக அறவிட வேண்டிய உச்ச பெறுமதி என்ன, அந்த நட்டம் தொடர்பாக நாங்க இனங்கண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தினுடைய பெயர் என்ன, பதவி பெயர் என்ன, இப்படி என்கின்ற அம்சங்களை அதுல நாம சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அது முழுமையான அறிக்கைன்னு நாம சொல்லுவோம். கேள்வியில் இருக்கக்கூடிய கடைசி கேள்வி ஆளுக்குரிய வேதனாதிகள், 5வது கேள்வி, 6வது பாட்டின் 5வது கேள்வி. வேதனாதிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கின்ற சம்பளங்களும் இதர கொடுப்பன உள்ள. வேதனாதிகள் என்பது
ஒரு அரச திணைக்களத்தில அரசு அலுவலகம் ஒன்றிலே பதவியாற்றுகின்ற தொழிலாற்றுகின்ற ஊழியர்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கின்ற அடிப்படை சம்பளங்கள் மற்றும் அவர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் இதர படிகள் ஆகியவை வேதனாதிகள் என அழைக்கப்படும். வேதனாதி என்று சொல்றது வெறுமனே பேசிக் சேலரி மட்டும் இல்லை, ஓவர் டைம்ஸும் அது போலவே வருகின்ற அலவென்சஸும் பேசிக் சேலரியும் சேர்த்துதான் வேதனாதிகள் என்கின்ற விடயத்தை நாம் சொன்னோம்டா. சரி, அப்ப நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கான அடிப்படை சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய படிகளின் கூட்டுமொத்த பெருமானம் வேதனாதிகள் எனப்படும். வேதனாதிகள் என்றது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய செய்தி. அது நம்முடைய சலரி இல்ல, நம்மளுக்கு கிடைக்கின்ற சலரி என்கின்ற விடயம் அடிப்படை சம்பளத்தை மட்டும் குறிக்கும். அதுக்கு மேலதிகமாக கிடைக்கின்ற மேலதிக கொடுப்பனவுகள், ஹாலிடே பே கொடுப்பனவுகள், அது போல அலவென்சஸ் எல்லாம் இணைந்ததுதான் இந்த வேதனாதிகள் என்பதாக இருக்கும். எனவே இன்றைய வினா பத்திரத்திலே நாங்க பார்த்த கேள்விகளை ஒரு தடவை மீட்டி பார்ப்பமாக இருந்தால், முதலாவது கேள்வி, நம்முடைய கேள்வி பேப்பர்ல இருக்கின்ற முதலாவது கேள்வி, திரட்டி செலவு வைக்கப்பட்ட அரசு வருமானத்தை மீளளிப்பதற்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள்: 1 நியதி சட்டத்தின் கீழான கொடுப்பனவு, 2 தவறின் கீழான கொடுப்பனவு, 3 பிற விடயத்தின் கீழான கொடுப்பனவு. தவறின் கீழான விடயத்தை 2ஆக உடைத்து 25,000 ரூபாய் உட்பட்டது 25,000 ரூபாய்க்கு மேற்பட்டது என்று பார்த்தோம். 2வது, அரசின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது ஈடுபடுத்தப்படும் நிதி அளிப்பு மூலங்களை இதை குறிப்பிடுக. அப்ப நாம சொன்னோம், திரட்டிய நிதியம், வெளிநாட்டு அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வெளிநாட்டு உதவி கடன், வெளிநாட்டு உதவி மானியம், மீள்நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன், மீள்நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி மானியம், அதுபோல நேருத்த நிதியம் என்கின்ற விடயத்தை சொன்ன. நட்டத்தை கையாளுகின்ற அதிகாரிகளை பற்றி கேட்டிருந்தாங்க. கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அவர் நட்டத்தை கையாள்வதற்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான கொடுப்பனவுகளும், அதுபோல அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கார், அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கார். இந்த 3 நபர்களாலும் கையாள முடியாத போது திரைசேனுடைய செயலாளர். அந்த கேள்வி யார் என்பதுதான் கேள்வி. 2ஆம் கேள்வியில முதலாவது பாட், அரசின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மதிப்பீடு அடக்கப்படும் பிரதான மதிப்பீட்டு வகைகளை குறிப்பிடுக. அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்குள்ள பொது வருவாய் மதிப்பீடு, பொது செலவின மதிப்பீடு, முற்பண செலவு மதிப்பீடு, வேதன அளவு திட்டம் என்கின்ற 4 மதிப்பீடுகள் அது உள்ளடக்கி இருக்கும். வகை மாற்றம் பொருத்தமற்ற சந்தர்ப்பங்கள்: 2 தலைப்புகளுக்கு இடையில் வகை மாற்ற முடியாது, 2 நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலே மூலதன செலவை வகை மாற்ற முடியாது, வழங்கல் சேவையிலிருந்து விசேட சட்ட சேவைக்கோ விசேட சட்ட சேவையிலிருந்து வழங்கல் சேவைக்கோ மாற்ற முடியாது. அதுபோல விசேட சட்ட சேவை செலவொன்றின் கீழ் புதிய கருத்திட்டம் ஒன்றை, புதிய செலவுடைய வகுப்பொன்றை உருவாக்கி கொள்ள முடியாது. உண்மையாகவே மீதம் ஒன்று சேமிப்பொன்று உருவாகாத நிலையில் சேமிப்பு உருவாகும் என்ற எண்ணத்தின் கீழ் வகை மாற்றம் செய்துவிட முடியாது. முற்பண கணக்கு முயற்சியின் கீழ் ஏற்படக்கூடும் என எதிர்பார்த்த நட்டங்களுக்கான ஏற்பாடு முற்பண கணக்கு முயற்சியின் நட்டங்கள் ஏற்படாத போதோ அல்லது சேமிப்பாக உருவானாலோ அவற்றை மாற்ற முடியாது என்கின்ற விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். 3ஆம் கேள்வி, நட்டமாக கருதப்பட தேவையற்றது. நாங்க சொன்ன இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதுபோல நிலையான சொத்துகளுக்கான பெருமான தேய்வு, நிலுவை அரசுரைகளை சேகரிக்க முடியாமல் போவதால் ஏற்படுகின்ற இழப்பு, அது போலவே நாங்க சொன்னோம் முற்பண கணக்கு முயற்சியினுடைய ஆண்டிறுதி நட்டங்களை நமக்கு நட்டங்களாக கருதுவதில்லை என்பதை பற்றி பார்த்திருந்தோம். நட்டம் ஏற்படுகின்ற போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். குறிப்பாக தேவை ஏற்படுமாக இருந்தால் அவற்றை உரிய அதிகாரிக்கு அறிவித்து
அது களவு மோசடி விபத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் போலீஸுக்கு அறிவிக்க வேணும். நட்டத்தோடு சம்பந்தப்பட்ட நபரை இனங்காண வேணும். அந்த நட்டங்களை பதிவு செய்கின்ற இடங்களை பதிவு செய்ய வேண்டும். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை எடுக்க வேண்டும். நட்டங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை இனங்கண்டு பொறுப்பினை நிலைப்படுத்த வேண்டும். நட்டம் தொடர்பாக நாங்க அறவிட வேண்டிய உச்ச பெறுமதியை அறவிட வேண்டும். அப்படி என்று நாங்க தொடர்ந்து கொண்டு போகலாம். கேட்டது 5 விடயங்கள் மாத்திரம். ஆளுக்குரிய வேதனாதிகளின் கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கும் உத்தியோகத்தினால் திருத்திப்பட வேண்டிய விடயங்கள் குறித்த நிதியாண்டில் அதற்கான ஒதுக்கீடு கிடைக்கப்பெறும் என்பதனையும், அந்த குறித்த நிதியாண்டில் அதற்கான ஒரு வெற்றிடம் காணப்படுகின்றது என்பதையும், அந்த பதவி குறித்தான வேதன அளவு திட்டம் காணப்படுதலையும் உறுதி செய்து கொள்வது அவருடைய கடமையாக இருக்கும். வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் மீண்டு வரும் செலவு விடயத்தின் பொருளாதார வகுதிகளின் வகுப்பீடுகள் 5 குறிப்பிடுக. அதுல முதலாவது சொன்ன வேதனாதிகள், 2வது பிரயாணங்கள், 3வது வழங்கல்கள், 4வது பேணர்கள், 5வது தேவைகள், அப்படி நாங்க நீட்டிக்கொண்டு போலாம். ஏற்கனவே நோட்ஸ்லையும் தந்திருந்தோம். 5 விடயத்தோடு நிறுத்தி கொண்டோம். முற்பண கணக்கு நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய எல்லை மாற்றங்களாக கருதப்பட தேவையற்ற விடயங்கள் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். பிழையாக மேற்கொண்ட ஒரு பற்று அல்லது வரவு பதிவோ, அல்லது பிழையை திருத்துவதற்காக செய்து கொண்ட பற்று அல்லது வரவு பதிவோ, அல்லது ஆண்டிறுதி நட்டங்களை மாற்றுவதற்கான பதிவோ, அல்லது ஆண்டிறுதி இலாபங்களை மாற்றுவதற்கான பதிவோ ஒரு நட்டங்களாக எல்லை மீறல்களாக கருத தேவையற்ற விடயங்களாக பார்த்திருந்தோம். வரவு செலவு திட்டத்திலே நமக்கு வரக்கூடிய அதில் வரக்கூடிய 5வது கேள்வி, அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தில் ஒரு நாள் ஒப்பந்தம் சம்பந்தமாக பிடித்து வைத்தல் பணத்தினை விடுவிப்பதற்கு முன்னர் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 3 சொன்னோம். 237 நிதிப்பிரமாணத்தின் 1வது பகுதியின் 3வது பிரிவின் கீழ் அதற்கான வேலை அல்லது வழங்கு பொருள் கிடைக்க பெற்றுள்ளது என்பதை பற்றியும், அதனுடைய தகுதிகான் காலம் முடிவடைந்து அந்த வேலை திருப்திகரமாக உள்ளது என்பது பற்றியும், ஒப்பந்த நிபந்தனைகள் பூரணமாக பின்பற்றப்பட்டுள்ளது என்பதை பற்றிய ஒரு சான்றிதழும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற பொழுதுதான் பிடித்து வைத்தல் பணத்தினை விடுவிப்பு செய்யலாம் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். திரட்டு நிதியிலிருந்து செலவை மேற்கொள்வதற்கு ஒதுக்கீடுகள் பிரதானமாக 2 வகைப்படும். அந்த 2 வகைகளையும் குறிப்பிடுக. செலவை மேற்கொள்வதற்கான ஒதுக்கீடுகள், ஒன்று நாம சொல்ல போறோம் வழங்கல் சேவை செலவுகளுக்கு 2 விசேட சட்ட சேவை செலவுகள். அரசு திணைக்களம் ஒன்றில் கொடுப்பன நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது சட்டங்கள் 5 குறிப்பிடுக. அது குறிப்பிட்ட கொடுப்பனவு சீட்டை உரியவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றியும், அவர் அத்தாட்சிப்படுத்திய பின்னர் அந்த கொடுப்பனவு சீட்டையில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றியும், கொடுப்பனவுகள் ஒவ்வொன்றின் போதும் அதற்கான பற்றுச்சீட்டு அல்லது ஒப்புக்கொள்ளலை பெற்றிருக்குமா என்கின்ற விடயத்தையும், அத்தகைய கொடுப்பனவுகள் காசாக கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். காசோலையாக கொடுக்கின்ற போது கொடுப்பனவு சிட்டையில் உள்ள பெயரும் காசோலில் உள்ள பெயரும் ஒன்றுதானா என்று பார்க்க வேண்டும். 6வது கேள்வியில 1வது ஒதுக்கீட்டு சட்டம். நாம சொன்ன நிதி அமைச்சரினாலே பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற ஒதுக்கீட்டு சட்டம் மூலமானது குழுநிலை திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு சபாநாயகருடைய அங்கீகாரம் பெறப்படுகின்ற போது அது ஒதுக்கீட்டு சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. விசேட ஆணைச்சீட்டு சம்பந்தமாக கருத்திருந்தோம். குறிப்பாக குறையிரவு பிரேரணையை பார்லமெண்டத்தில் சமர்ப்பித்து அந்த நிதி ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் அவ்வாறு குறையிறப்பால் மதிப்பீடு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட விடயத்தினை விடுவிப்பு செய்வதற்காக நிதியமைச்சரால் பிரயோகிக்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டுன்னு சொன்னோம். திரட்டு நிதியம் என்பது சட்டத்தில் அவர் குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று காணப்படாத ஏனைய நிதியங்கள் யாவும் திரட்டிய நிதியம் என்று சொன்னோம். ஆரம்ப அறிக்கை சம்பந்தமாக கருத்திருந்தோம். ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்ட பிறகு அந்த நட்டம் தொடர்பான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 7 நாட்களுக்கு மேல் தேவைப்படும் என கருதப்படுகின்ற போதெல்லாம் நட்டத்தின் தன்மை, அளவு, நட்டத்தோடு தொடர்பட்ட நபரின் பெயர், பதவி பெயர், அந்த நட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையின் போக்கு, அந்த நட்டத்தை தொடர்பாக காணப்படுகின்ற ஏடுகளை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தாக அறிவிக்கக்கூடிய அறிக்கையை நாம் ஆரம்ப அறிக்கை என்று சொன்னோம். வேதனாதிகள் என்பது ஒரு உத்தியோகத்தருடைய அடிப்படை சம்பளமும் மேலதிக நேர கொடுப்பனவும் ஏனைய படிகளும் இணைந்துதான் மொத்த கொடுப்பனவு நாம வேதனாதிகள் என்று நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஒரு மாதிரி வினாத்தாளை நான் போட்டு உங்களுக்கு பெருவி நடைமுறை பார்க்க வரும். அதுக்கிடையே ராசிக் சார் அனுப்பின ஒரு வினாத்தாளும் இருக்குது. இன்னும் ஒரு வினாத்தாளும் இருந்தால் அதையும் பார்த்து கொண்டு நாம மாதிரி வினாத்தாளுக்குள்ள போனோம் என்றால் இந்த தொடரை நாம நிறுத்திக் கொள்ள முடியும். சந்திப்போம். அதுவரையில் அனைவருக்கும் அன்பிப்பணி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இனி பாடம் பெருநாளைக்கு பிறகுதான் நம்ம சந்திப்போம். Thank you very much, sir.